அத்தியாயம் 6. ஊருக்கு போய் வந்ததிலிருந்து பொன்னுச்சாமியின் முகமே சரியில்லை. என்னதப்பா ஆச்சு? மாமா எப்படி இருக்காரு? என்னைய பத்தி எதுவும் கேட்டாரா? பலகாரம்லாம் சாப்பிட்டு பார்த்தாரா? டேஸ்ட் எப்படி இருந்துச்சாம்? ஏதாவது சொன்னாரா? சொல்லுங்களேன். அப்பா, ஏன்பா இப்படி கல்ல முழுங்கின மாதிரி இருக்கீங்க? என பல முறை கேட்டு கேட்டு அழுத்து போய்விட்டாள் பூவு. தாமரையோ, ஹேய், சும்மா இருக்க மாட்டியா நீ? என அதட்டி அனுப்பி வைத்தார். மகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க பொன்னுச்சாமியும் மெதுவாக வாயை திறந்தார். அன்றைக்கு டவுனுக்கு போயிருந்த போது அபார்ட்மெண்ட் வாட்ச்மேன் அவர்களை உள்ளே விடவில்லை. தாங்கள் வந்திருப்பதாக சொல்லி சிலம்பு வீட்டு விலாசத்திற்கு சொல்லச் சொன்னார். ஆனால் வாட்ச்மேனோ சிலம்பு வீட்டில் ஆள் இல்லை என சொல்லிவிட்டார். அந்த வெயிலில் அவர்கள் நிற்க செக்யூரிட்டி தங்குமிடமும் ஒரு சிறிய அறைதான். அதற்குள்ளும் அவர்களை அமர வைக்க முடியவில்லை. வீட்டில் யாரும் இல்லைன்னா எதுக்கு இன்னைக்கு புறப்பட்டு வாங்கன்னு சொல்லணும்? இல்ல அவங்க வெளியூர் புறப்பட்டு போனா நம்ம கிட்ட சொல்றது இல்லையா என உடன் வந்த ஊர்க்காரர்களும் அழுத்து கொண்டார்கள். பகல் முழுதும் வெயிலில் காத்திருந்தபடி இப்போ வந்துடுவார்கள் அப்போ வந்துடுவார்கள் என நின்று அழுத்து போனார்கள். செக்யூரிட்டி கொடுத்த போனை வாங்கி போன் நம்பர் போட்டு போன் செய்தால் அது போகவே இல்லை. எத்தனை முறைதான் அவரிடமே போனை கடன் கேட்பது என பக்கத்தில் உள்ள கடைக்கு போய் போன் செய்துவிட்டு அப்படியே சாப்பிட்டு விட்டு திரும்பவும் வந்து காத்திருந்தார்கள். ஆனாலும் ஆள் வரவில்லை. போன் செய்தும் எந்த பயனும் இல்லை. அன்றைய நாள் முழுதும் அப்படியே கழிய கழிப்பிடம் கூட காசு கொடுத்துதான் போனார்கள். ஊர் ஆட்களுக்கு கோபம் இல்லாமல் இல்லை. ஆனாலும் ஊர் நல்லதுக்காக என அமைதியாக நின்றார்கள். அன்றைக்கு நடு இரவுதான் வந்தார்கள் சிலம்பு, தனம், லிங்கம் மூவரும். வந்தவர்கள் எப்போ வந்தீங்க, என்ன ஏது என கேட்டுவிட்டு, என்ன விவரம் தெரியாம இருக்கீங்க? ஆள் வீட்டில் இல்லைனா பக்கத்தில் எங்கேயாவது ரூம் எடுத்து தங்க வேண்டியது தானே? யாராவது இப்படி முழு நேரமா வெயில்ல நிற்பாங்களா என லிங்கம் 2 பாட்டு விட கடுப்பாகி போனார்கள் ஊராட்கள். ஏன்பா சொல்ல மாட்டேன்? ஊர் நல்லதுக்காக வந்து ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல நின்று இருக்கோம். உள்ள வாங்கன்னு கூட கூப்பிடாம சத்தம் போடுற என ஊர்க்காரர் ஒருவர் கேட்டுவிட்டார். உடனே லிங்கம், ஐயோ அண்ணன், என்ன இப்படி கோச்சுக்கிறீங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க என அழைத்து போய், ரொம்ப லேட் ஆயிட்டு, காலையில பேசிக்கலாம், நீங்க அந்த ரூம்ல படுத்துக்கோங்க என சொல்லி ஒரு அறையை காட்டினார்கள். சிலம்பு வந்து மூவருக்கும் போர்வை, தலையணை எல்லாம் கொடுத்து போனான். பலகாரத்தை எல்லாம் தனம் கையில் கொடுத்துவிட்டு உள்ளே போய் கொஞ்ச நேரம் ஓய்வாக படுத்தார்கள். பக்கத்து அறைதான் சிலம்பின் அறை. அவன் பால்கனியில் நின்று இரவெல்லாம் போன் பேச, இந்த பக்கம் அறையின் கதவை திறந்து பால்கனியில் நின்று அந்த நகரத்தின் அழகை வேடிக்கை பார்த்த மூவருக்கும் சிலம்பு போனில் சிரித்து கொண்டிருப்பது கேட்டது. என்ன, உன் மருமவ புள்ள ஓய்வெடுக்கணும்னு சொல்லி அவசர அவசரமா படுக்க போனா, இப்ப பார்த்தா போன்ல ஒரே கதையா இருக்கு. பேசுறது யாரு? ஓ மகளா? இந்த நேரத்துக்கு அந்த புள்ள தூக்கத்தில் இருக்கும். மாப்பிள்ளை யாராவது தோஸ்துங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு என சொல்லி பேச்சை முடித்து கொண்டார். ஆனால் மனதில் ஒரு எண்ணம், என் புள்ள போன் வாங்கி கொடுத்துட்டு மாமா ஒரு போன் பண்ணிட மாட்டாரான்னு அங்கே ஏங்கிட்டு கிடக்கு. இவன் நாள் ஃபுல்லா போனை கையில வச்சிருந்தாலும் ஒரு போன் என் பிள்ளைக்கு பண்ணல. ஆதங்கம் மனதை ரணமாக்கியது. இரவு அதை நினைத்து கொண்டே தூங்க காலை விடிந்து விட்டது. காலையில் எழுந்ததும் லிங்கம் கிளம்பி அவர் வைத்திருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பார்க்க போய்விட்டார். தனத்திடம் கேட்க மதிய சாப்பாட்டுக்கு வந்துடுவாரு, கொஞ்ச நேரம் பொறுங்க என சொன்னார். லிங்கத்துக்கு காலை சாப்பாடு ஏற்கனவே கட்டி கொடுத்து விட்டார்கள். அவ்வளவு சீக்கிரம் எழுந்து சமைச்சிட்டியா தனம் என கேட்க பணிப்பெண் ஒருத்தி அப்பொழுதுதான் இவர்கள் கண்ணில் பட்டாள். இந்த பொண்ணு வந்து சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துடும். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்கன்னே என கேட்க பொன்னுச்சாமியும் விவரத்தை சொன்னார். அப்படியா, அவர் வந்ததும் ஒரு வார்த்தை சொல்லலாம், அவர் முடிவு பண்ணட்டும். சரிம்மா என காத்திருக்க உணவை மேஜையில் வைத்து சாப்பிடச் சொன்னாள் பணிப்பெண். உபசரிக்க வேண்டிய தனமோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். இல்லம்மா, தனம் வரட்டுமே. வர வரைக்கும் காத்திருக்க முடியாது. நான் 4 இடத்துக்கு வேலைக்கு போக வேணாமா? சாப்பிடுங்க, இல்லைன்னா எடுத்து வைங்க. அந்த பெண் அதட்டும் குரலில் சொல்ல இவர்களுக்கு இன்னும் கடுப்பு. எம்மா, இவங்க சாப்பிடாம வெயிட் பண்றாங்க என பணிப்பெண் தனத்திடம் போட்டு கொடுக்க, என்ன அண்ணே, சின்ன பிள்ளையா நீங்க, சாப்பிடுங்க என சொல்லிவிட்டு போனில், அப்புறம் மருதாணி காய வச்சு வேற என்ன பண்ணணும் என ஏதோ அழகு குறிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார் தனம். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே அவசரமாக கதவை திறந்த தனம் பக்கத்து வீட்டு பெண்மணி ஒருவரிடம் வாயெல்லாம் பல்லாக பேசினாள். அவள் போனதும் போனில் கதையளக்க தொடங்கிவிட்டார். இவர்கள் காலை உணவை சாப்பிட்டு காத்திருக்க மதியம் 2 மணிக்கு வந்து சேர்ந்தார் லிங்கம். என்ன, லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சா எல்லாரும்? இல்ல, உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கோம். என்ன தானே இது, நீயாவது ஒரு வார்த்தை சொல்றதில்ல, ஏன் இவ்வளோ நேரம் காத்திருக்க சொல்ற? நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அவங்க தான் கேட்கல. சரி, பசியில் இருப்பீங்க, முதல்ல சாப்பிட்டு முடித்து விடுவோம் என அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். சேரில் உட்கார்ந்து சாப்பிடவே நம் ஆட்கள் மூவருக்கும் பிடிக்கவில்லை. தரை வேறு சில்லென இருக்க அமைதியாக நாற்காலியில் அமர்ந்து சாப்பிட்டு முடித்தார்கள். அவசர அவசரமாக உண்டு விஷயத்தை சொல்ல காத்திருக்க
ஸ்டோர் கடையிலிருந்து போன் வந்ததாக அவசரமாக லிங்கம் கிளம்பி விட்டார். அவர் இப்படி தானே, ஒரே வேலை, நேரமே இல்ல. அவருக்கும் பாவம், என்ன பண்ண முடியும்? ஒரு ஆளா இருந்து கடையை பாத்துக்கிறாரு. சிலம்புக்கு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கடையை பாத்துக்க சொல்லணும். இல்லம்மா, இந்த விஷயத்தை நீயே அவர்கிட்ட சொல்லிடே, நேரமாகுது. இல்லனே, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, இப்ப வந்துடுவாரு. எவ்வளோ நேரம்தான் என அவர்களும் காத்திருக்க, மாலை வேலைக்கு வந்த வேலைக்கார பெண்ணும் இரவு சமையலுக்கு வேலையை ஆரம்பித்தார். என்னப்பா, இன்னைக்கு இங்கே தங்கிட்டு போகணுமா? ஊராட்கள் சலித்துக் கொள்ள தனத்திடமே போனை வாங்கி தங்களது குடும்பத்துக்கு விஷயத்தை சொன்னார்கள். அந்த நேரம் சமையல்கார பெண்ணோ, என்னம்மா, அவங்களுக்கும் சேர்த்து நைட்டுக்கு சமைக்கணுமா என கேட்க, இல்ல அதெல்லாம் வேண்டாம், அவங்க இப்ப கிளம்பிடுவாங்க. வீட்டில் உள்ள மூவருக்கு மட்டும் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து குருமா வைத்துவிட்டு பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டு அந்த பெண் போக மணி 7 கடந்து விட்டது. அப்பொழுது கூட தனம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. எப்போ புருஷன் வருவார், நீங்க நைட்டுக்கு ஊருக்கு கிளம்பணும் என எதுவும் சொல்லவில்லை. சரியாக 8 மணி இருக்கும். கணவனுக்கு போன் போட்ட தனம், சரிங்க அப்படியே சொல்லிடுறேன் என பேசிக்கொண்டே வந்து, அண்ணே நான் பேசிட்டேன், அவர் மாரிமுத்து கிட்ட பேசிக்கிறாராம், உங்களை ஊருக்கு கிளம்ப சொன்னார் என்று சொல்ல மூவர் முகத்திலும் ஒரு அதிர்வு. என்னம்மா, இந்நேரத்துக்கு பஸ் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும், சிலம்பு வர நேரம்தான், கொஞ்சம் பொறுமையா இருங்க என சொல்லி காத்திருக்க சொல்லிவிட்டு சிலம்பு வந்ததும் அவனை விட்டு கொண்டு போய் பேருந்து நிறுத்தத்தில் விட சொன்னார். என்னம்மா, நானே இப்பதான் டயர்டா வந்திருக்கேன், அவங்களுக்கு போக தெரியாதா? ஏமா இப்படி பண்ற என சலித்து கொண்டு அவர்களை கூப்பிட்டு வந்தான். ஒரே வீட்டில் இருக்க ஊரார் மூவர் காதில் விழாமலா இருக்கும்? பேருந்து நிறுத்தத்தில் ஏற்றிவிட்டவன் ஒரு பாட்டில் தண்ணீர் கூட வாங்கி கொடுக்கவில்லை. எல்லாம் நமக்கு தேவைதான் பொண்ணு, இதுக்கு மேல இந்த விஷயமா எங்களை கூப்பிடாத. நாம மதியம் சாப்பிட்டது மணி 10 போகுது. நாம உழைக்கிற உடம்பு, ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்றதுக்கு என்ன? ஏன், இவனும் வளர்ந்துருக்கான்ல, ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு என்ன? இந்த குடும்பத்துல உன் பொண்ணை வேற கொடுக்கணும்னு நீ கனவு கண்டுட்டு இருக்க. என்ன மனுஷங்க, கொஞ்ச நாள் தானே வந்து டவுன்ல இருந்தாங்க, அதுக்குள்ள நெஞ்சில ஈரம் இல்லாம போச்சா? கொஞ்சம் சமைச்சு போட்டு சாப்பிட வச்சு அழகு பார்த்து அனுப்புனா என்ன? பையா பலகாரத்தை மட்டும் வாங்கி உள்ள வச்சுக்க தெரிஞ்சதில்ல. அப்படி என்னையா நம்ம மானங்கிட்டு போயிட்டோம்? இன்னொரு முறை இந்த வீட்டு பக்கம் எங்க 2 பேரையும் கூப்பிட்டுடாத. முடிஞ்சா நீயும் வராம இருக்க பாரு. அந்த புள்ள வேலைக்காரியாட்டம் கிராமத்துல கிடக்கும்போது அந்த வீட்டுக்கு போய் நம்ம பூவு வேலை செஞ்சு கொடுத்துட்டு அத்தை சொத்தைன்னு இருந்துச்சு. மாமனுக்கு பிடிக்கும்னு பையா பலகாரம், அதோட ஆசையா போன் வாங்கி கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட உன் பொண்ணுக்கு போன் பண்ண நேரம் இல்லை அந்த பயலுக்கு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சீமத்துறைங்க ஆடுற ஆட்டத்தை. காரசாரமாக ஊர்க்காரர் கத்தினார். காலையில சாப்பிட்டு போனவர் மதியத்துக்குள்ள 4 போன் பண்ணிட்டாரு. எங்க நம்ம இருக்கோமா கிளம்பிட்டோமான்னு தெரிஞ்சுக்க. இதுல அந்த தனம் வேற நமக்கு அந்த வயலை வச்சு மாச வருமானம் வருது, அதை கெடுக்க பாக்குறாங்க. நாம தான் அந்த ஊருக்குள்ளே நீ போக போறதில்ல, இனி அங்க என்ன நடந்தா என்னன்னு பேசினதை நாங்க கேட்கலன்னு நீ நினைக்கிறையா? குசு குசுன்னு போய் பேசிட்டு வருது. ஜன்னல் ஓரமா ஏதோ நாங்க நின்னு கேட்டோம். ஆனாலும் என்னதான் பண்றாங்க, என்னதான் நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். நல்லா பெருசாதான் ஆடுறாங்க நாடகம். சரியில்லை பொண்ணுச்சாமி, நாம போலீஸ் மூலமா பாத்துக்கலாம். ஊர்க்காரர்கள் சொன்னதை சொல்ல அப்பொழுதும் பூவு அத்தை வீட்டை விட்டு கொடுக்கவில்லை. அவங்களே இப்பதான் டவுனுக்கு போனாங்க, அங்க செலவு இருக்கும், அதான் இந்த வாடகை பணத்தை வச்சு கொஞ்சம் சமாளிக்க பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்க போய் நின்னதும் வாடகை பணம் வராம போயிடுமேன்னு ஒரே கவலை. அதான் உன்னை திருத்தவே முடியாது என தந்தை நகர்ந்து விட்டார். ஆனால் தாமரை மனம் வருந்தினார். மாதவன் ரகு முதலில் வீட்டுக்குள் போக வழியில் நின்ற பிரசாத்தோ, என்னடா அவ பக்கம் மறுபடியும் கரிசனை காட்டுறியா? ஒரு தடவை அவ உனக்கு அல்வா கொடுத்தது போதாதா? எகத்தாளமாக கேட்டான். ஏன், நான் என்ன பண்ணேன் இப்போ? அதான் இந்த மகாராணி மேடத்தை பைக்ல கூட்டிக்கிட்டு நகரவள வந்தையே, இவன் வேற பார்த்து தொலைஞ்சிட்டானா என மனதிற்குள் நினைத்து கொண்ட ரகு, சரி சரி இப்ப என்ன, இது நீ வீட்டுக்குள்ள சொல்ல போற அதானே? பின்ன சொல்லாம எப்படி இருப்பேன்? அப்பதானே அவளுக்கு இன்னும் 2 கிடைக்கும். நீ அதை சொல்லு, நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஏன், நீ என்ன சொல்ல போற? நெல்லு மூட்டையில 4 நெல்லு மூட்டையை எடுத்து வித்து கள்ளுக்கடைக்கு தினமும் போயிட்டு இருக்கியே, அதை வீட்டுல சொல்றேன். முக்கியமா கோதண்ட மாமா கிட்ட சொல்றேன், அதுவும் இப்பவே. அதெல்லாம் எதுவும் பண்ணாதடா, நான் ஒன்றும் கல்லு குடிக்கலாம் போகல. ஓஹோ, கல்லு குடிக்காம தான் என்கிட்ட உன் போட்டோவை எடுத்து தள்ளுறாளுங்களா? அப்போ இது யாரு ராசா, நல்லா பார்த்து சொல்லு என எப்பொழுதோ அவன் நண்பன் அனுப்பிய பிரசாத் கல்லு குடிக்கும் புகைப்படத்தை தனது போனில் காட்ட, இதற்கு மேல் இது வேலைக்காகாது என முறைத்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு நீ அவளுக்கு பாதுகாப்பா நிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு தான் தப்பிச்சுட்ட, வருஷத்துல என்ன நாளா இல்ல, அவ மாட்டாம போயிடுவாளா என உள்ளே போனான். மாதவனுக்கு உள்ளுக்குள் ஒரு சின்ன தயக்கம். ரகுவிடம் சொன்னால் அவன் எப்படி எடுத்துக்கொள்வான் என. ஆனாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். முதலில் நந்தினிக்கும் நமக்கும் ஒரு நல்ல நட்பை உருவாக்கிக்கணும். அதற்கு நமக்கு கண்டிப்பா ரகுவோட உதவி தேவைப்படும்.
கடவுளே நீதான் காப்பாத்தணும் என்று சொல்லி கடவுளை வேண்டிவிட்டு அடுத்த நாளே அதற்கான வேலையை பார்த்தான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைதான். மாதவனோ ரகுவின் வீட்டை விசாரித்து வந்து சேர அங்கிருந்த அன்னலட்சுமி அவனை பார்த்ததும், இவன் எதுக்கு இங்க வரணும், இப்ப எல்லாம் வீட்டுக்கே வர சொல்லிட்டியா என்ன என நந்துவை ஒரு முறை முறைத்துவிட்டு வாசலுக்கு போனார். பைக்கை நிறுத்திய மாதவன் கையில் பழங்களோடு உள்ளே வர பார்க்க அன்னலட்சுமி வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு வர பார்த்தார். யார் அது என கேட்டுக்கொண்டே முத்து வர, நான் தான் சொன்னேனே அன்னைக்கு நந்தினி பின்னாடி போய் பேசிட்டு இருந்தான்னு, அவன்தான். பாரு முத்து, இப்ப வீட்டுக்கே வர சொல்லிட்டா, இவளுக்கு தான் ஒருத்தன் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கான். 2 பேரும் இன்றைக்கு 2இல் 1 பார்த்துவிடும் எண்ணத்தில் மாதவனின் மனதை வார்த்தையாலேயே கலங்கடிக்க நினைத்து வெளியே போக, நல்ல வேளையாக யார் செய்த புண்ணியமோ ரகு வந்து விட்டான். வாடா மாதவா, வாடா, உள்ள வா. அதுக்குள்ள விசாரிச்சு வந்துட்டியாடா, வா வா, உள்ள வா. என்னம்மா நீங்க நிக்கிறீங்க, என்னாச்சு என கேட்க, யார் அது, நண்பன் என சொல்லி அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினான். அப்படியே அன்னைக்கு நந்தினி கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு என தாய்க்குளம் 2ம் கேட்க, நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்டு தான் பேசியிருக்கா. நந்தினி பதில் சொல்லலையாம். அவளுக்கு தேவையில்லாம பேசத்தான் நேரம் இருக்கும். ஆமா தம்பி, என்ன வேலை பார்க்குறீங்க? அடியே நந்தினி, காப்பி எடுத்துட்டு வா. அத்தைகள் அதிகாரம் தூள் பறந்தது. காஃபியும் வந்தது. அந்நிய பார்வையை கூட மாதவன் மேல் வீசவில்லை அவள். இவகிட்ட எதுக்கு தம்பி அட்ரஸ் கேட்டீங்க, அப்பா அம்மா என்ன பண்றாங்க என அவனது குடும்பம் பற்றி விசாரித்து இறுதியில் தூரத்து சொந்தக்காரர்கள் அவர்கள் என தெரிய வந்தது. நல்லபடியாக பேசினாலும் ரகுவின் பார்வை மாதவன் மேல் சந்தேகமாகத்தான் இருந்தது. இன்றைக்கு இது போதும் என கிளம்பி போய்விட்டான் மாதவன். நீ கவலைப்படாத நந்து, அவன் உனக்கு தொல்லை தரமாட்டான் என ரகு சொன்னாலும் நந்தினிக்கு அப்படி தோணவில்லை. அதுபோல அதற்கு அடுத்து வந்த நாட்களிலும் வலிய வலிய வந்து பேச முயற்சித்தான் மாதவன். நந்துவின் பிள்ளையும் ஓரளவுக்கு மேல் அது யார், ஏன் பின்னாடி வராங்க என கேட்க ஆரம்பித்தான். ரகுவிடம் விஷயத்தை சொல்லலாம் என பார்த்தால் பிரசாத் எந்நேரமும் இவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். ஓரளவுக்கு மேல் கடுப்பானாள் நந்தினி. ஒரு நாள் மாதவன் அவளது கையை பிடிக்க வர ஓங்கி ஒரு அறை கொடுத்தே விட்டாள். சுசீலா, என்ன நாகராஜன் சார், உங்க பட்சி இன்னைக்கு கலக்கலா வந்திருக்கு, என்ன விஷயம், பொண்ணு பக்கம் எதுவும் வந்துட்டாங்களா என பக்கம் உள்ளவர்கள் போட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பக்கத்து கோவிலில் ஏதோ திருவிழாவா, அங்கே போயிட்டு வந்திருக்கா. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? அடையப்பா, நானும் கோவிலுக்கு போனேன், அப்படியே வரும்போது நடந்து வந்தா, நான் தான் வண்டியில் அழைச்சிட்டு வந்தேன் என சொல்ல பக்கத்தில் இருந்தவர்களுக்கு நெஞ்சு வலி வராத குறைதான். சார், ஒரு மனுஷன் ஸ்பீடா இருக்கலாம், அதுக்காக இப்படியா? ரொம்ப வேகமா போகாதீங்க சார், ஒரு சட்டன் பிரேக் போடும்போது எங்கேயாவது போய் முட்டிக்கிடணும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதியா, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சத்தம் போடாதீங்க, அவ வாரா. இந்தா சுசி, இன்னைக்கு வத்த குழம்பு, பாவக்காய் பொரியல், ரசம் இருக்கு. உனக்கு பாவக்காய் பிடிக்கும்னு வள்ளி சொல்லுச்சு, நல்லா சாப்பிடு. ஏன் சார், சுசீலாவுக்கு பாவக்காய் பிடிக்கும்னு தெரிஞ்ச உங்களுக்கு எனக்கும் பாவக்காய் பிடிக்கும்னு தெரியாம போச்சு பாருங்களேன் என பக்கத்தில் உள்ளவன் நாகுவை கிண்டல் செய்ய, சுசி கைகளை பிசைந்து கொண்டு தர்ம சங்கடமாக நிற்பதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. வேண்டாம் என சொல்வதற்கு பல முறை முயற்சித்து விட்டாள். ஆனால் எதுவும் நடந்த மாதிரி இல்லை. உணவை வாங்கி கொண்டு வர வள்ளியோ, இந்த பாரு, அவர் உனக்கும் கொடுக்குற சாப்பாட்டில் நீ எனக்கு கொஞ்சம் கொடுக்குற, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அதுக்காக தயவு செஞ்சு அவர் அப்படி கொடுக்குறாரு இப்படி கொடுக்குறாரு, தப்பா இருக்கிறாரு, தப்பா பார்க்குறாருன்னு குறை சொல்லிக்கிட்டு அந்த சாப்பாடை தயவு செஞ்சு எனக்கு கொடுக்காத. ஏன் வள்ளி, காதில் ரத்தம் வராத குறைதான், நீ தினமும் சொல்கிறத கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. அந்த மனுஷன் பாவண்டி, வயசானவர், ஏதோ பொண்ணு வயசில் இருக்கியே அப்படின்னு கொடுக்குறாரு. அதை பற்றி இனிமே பேசலைன்னா நான் உன் கூட உட்காந்து சாப்பிட்றேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் என சொல்லிவிட்டு அந்த பெண்ணும் வாங்கி வந்த டீயை எல்லா கிளாஸிலும் ஊற்றி அவள் கைகளில் கொடுக்க, அவள் அதை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க ஆரம்பித்தாள். சார் பாருங்க, உங்க பச்சி பொண்ணு பார்க்குற சீனில் வருது டீயை தூக்கிக்கிட்டு. சுசீலா தான் எப்பவும் டீ கொடுக்குறா, நீ வேற ஏன்பா அவரை சும்மா சும்மா ஏற்றி விடுற? மனுஷன் ஏற்கனவே பிரேக் போட முடியாமல் ஓடிட்டுருக்காரு. இன்னும் ஏதாவது சொன்னால் ராக்கெட் வேகத்தில் போய் நாளைக்கு சுசீலா கர்ப்பமாக வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவர்கள் சொல்லி சிரித்து கொள்ள சுசீலா வரவும் கப்சிப் என அமைதியானார்கள். அமைதியாக டீயை கொடுத்துவிட்டு நகர, சுசி இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டு கொடு எனக்கு என நாகராஜன் கேட்க, சார் குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க சுகரை, இல்லைனா உடம்புல ஏறிட போகுது. நான் சுகரைத்தான் சொன்னேன் என பக்கத்தில் உள்ளவன் இன்னும் கிண்டல் செய்ய, சுசியோ அவசரமாக ஓடினாள் சுகர் டப்பாவை எடுத்து வந்து அப்படியே வைத்துவிட்டு ஓடிவிட்டாள். என்ன சார், வயசானாலும் உங்க மனசுல இளம குறையல, நீங்க தான் பண்றீங்கன்னு பார்த்தா அந்த புள்ள என்னமோ உங்களை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டெல்லாம் ஓடுது என உடனிருந்தவர்கள் அவரை ஏற்றி விடுவது கூட தெரியாமல் அவரும் வெட்கமாக புன்னகைத்து கொண்டார். வள்ளிக்கு மொத்த சாப்பாட்டையும் கொடுத்துவிட்டு தான் எடுத்து வந்த ரவா உப்மாவை சர்க்கரை வைத்து உண்டு முடித்தவள்,
பாக்ஸ் கழுவி கொண்டு போய் கொடுக்கும் சாக்கில் தன் நிலையை உணர்த்த நினைத்தாள். சார், தினமும் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரீங்க. பார்க்குறவங்க ஏதாவது தப்பா நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கும் சார். வீணா அது உங்களுக்கு பிரச்சனை. அதனால இது வேண்டாம் என சொல்லிவிட்டாள். இங்க பாருமா, அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க. அதையெல்லாம் காதுல வாங்கிக்காத. நீ சாப்பிட்டியா? அதை மட்டும் பாரு. இங்க யாருக்கும் பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதே வேலை இல்லை. சரியா? நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் நல்ல மனுஷங்க தான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஓகேவா என சொல்லி அனுப்பினார். வீட்டுக்கு வந்ததும் அதையே நினைத்து கொண்டிருக்க அகிலாண்டேஸ்வரி 6-7 முறை கத்திவிட்டார். எந்த கத்தலுக்கும் செவி சாய்க்காமல் அமர்ந்திருந்த சுசீலாவின் மடியில் வந்து விழுந்தது அந்த துணிகள். ஏண்டி, என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? வெளியே மழை வர மாதிரி இருக்கு. வந்து துணியை எடுன்னு கத்திட்டு இருக்கேன். உள்ள உட்காந்து என்ன கனவு காண்றையா? சொல்லுடி. இல்லம்மா, பார்க்கலம்மா என சொன்னவளது முகம் வழக்கத்திற்கு மாறாக வாட்டமாக இருந்தது. என்ன ஏது என அகிலாண்டேஸ்வரி கேட்க இவளும் உள்ளதை அப்படியே ஒப்புவித்தாள். ஏண்டி, ஒருவேளை சோறு அந்த மனுஷன் கொடுக்கறாருன்னா இவ்ளோ பண்ற? உன்னால சமைக்க முடியலன்னு ஒருத்தன் மெனக்கெட்டு வீட்டு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கறான். சாப்பிட்டுக்க வேண்டியது தானே? அவன் என்ன உன் கையை பிடிச்சானா இல்ல காலை பிடிச்சானா? சோறு கொடுக்கறா, வாங்கி திம்பியா? தின்னுட்டு அடுத்த வேலையை பாப்பியா? அதையே யோசிச்சுட்டு இருக்க. வேலைக்கு போனியா, 4 காசு சம்பாதிச்சியா, சேர்த்து வச்சியா, ஒருத்தனை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனையா அப்படின்னு இரு. சும்மா எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு இருக்காத. எல்லாம் நீ கொடுக்குற இடத்துல தான் இருக்கு. யாரும் உன்கிட்ட நெருங்கிறதும் நெருங்காம இருக்கிறதும் எல்லாம் உன் கையில தான். நீ பார்த்து சூதானமா இருந்துக்கோ. அதை விட்டுட்டு அடுத்தவனை குறை சொல்லிட்டு இருக்காத. அவளுக்கு ஆறுதல் சொல்லி போனார் அகிலா. சுசீலாவும் நம்மை மீறி என்ன நடந்திட போகுது என்று படுத்து விட்டாள். அங்கு நாகராஜன் வீட்டில் மனைவியோ, என்னங்க இப்பெல்லாம் அதிகம் சாப்பிட்றீங்களா என்ன? சுகர் எதுவும் வந்துட போகுது. சாப்பாடு இப்பெல்லாம் அதிகமாக வச்சு எடுத்துட்டு போறதா கேள்விப்பட்டேன். இதுல என்ன இருக்கு? எல்லார் கூடயே சேர்ந்து சாப்பிட்றேன். 2-3 புது ஆளுங்க வேற வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றப்போ சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக போகுது. யார் உங்ககிட்ட சொன்னது? குறையா ஒன்றும் சொல்லலைங்க. அரிசி என்னடி சீக்கிரம் தீந்துடுச்சுன்னு கேட்டேன். அதுக்கு தான் நீலா சொன்னா. இல்லம்மா, ஐயா கொஞ்ச நாளா சாப்பாடு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டு போறாரு இன்னொரு டப்பால அப்படின்னா. அதான் கேட்டேன். அதுல என்ன இருக்கு? சாப்பாட்டுக்கு நமக்கு என்ன பஞ்சமா? விடு என சொல்லி திரும்பி படுத்து கொண்டார். அத்தியாயம் 7. வாங்கிய அறையில் மாதவன் கன்னத்தில் கை வைக்க, கோவிலுக்கு பக்கத்து வீட்டு பெண்மணியோடு போய் வந்த மங்கையர்க்கரசியோ மகன் மற்றவர் மத்தியில் அடி வாங்குவதை பார்த்து விட்டார். என்ன மங்க, உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கோவில் கோவிலா நீ சுத்துற. அவன் என்னன்னா கடத்தெருவில் நின்று அடி வாங்கிட்டு இருக்கான். என்னன்னு கேளு. ஏதோ காதல் விவகாரம்னு மட்டும் நல்லா தெரியுது. கோவில் கோவிலா எல்லாம் நீ சுத்த வேண்டாம். யார் அந்த பொண்ணுன்னு பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு வை என சொல்ல மங்கைக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. காதல் என்று மகன் வந்து நின்றால் கண்டிப்பாக அடுத்த வாரமே பிடித்து திருமணம் செய்து வைக்கும் நிலையில்தான் உள்ளார் மங்கை. அப்படி இருக்கையில் காதலிப்பதை வீட்டில் சொல்லாமல் இப்படி கண்டபடி தெருவில் நின்று அடி வாங்குவது நன்றாகவா இருக்கு என புலம்பிக் கொண்டு காத்திருந்தார் மகனுக்காக. மாதவன் வீட்டுக்கு வந்ததும் அமைதியாக அவனது அறைக்கு போக, இதற்கு மேலும் விட்டால் அவ்வளவுதான் என மகனை இழுத்து பிடித்து கன்னத்தில் ஐஸ் கட்டியை வைத்து ஒத்தடம் கொடுத்தார் மங்கை. மாதவன் அதிர்ச்சியாக அம்மாவை பார்க்க, ஏதோ அவ கொஞ்சம் வத்தல இருந்ததால உன் பல்லு உடையல. இன்னும் கொஞ்சம் வேகமா அடிச்சிருந்தா மூஞ்சி முகரையெல்லாம் பேந்திருக்கும் போல. யாரோ ஒருத்திக்கிட்ட அடி வாங்கறதுக்கு நான் என் புள்ளைய பெத்து போடல. அப்படி அவன் நின்று அடி வாங்குறான்னா அந்த பொண்ணு அவன் மனசுக்கு பிடிச்சவளா தான் இருக்கணும். நான் ஒன்றும் கொடுமைக்கார அம்மா எல்லாம் இல்லையே. கொடுமைக்கார மாமியாராவும் இருக்க போறதில்ல. அப்படி இருக்கும்போது என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என் மகனுக்கு என்கிட்ட பேச என்ன பயமா இருக்கு? ஆனா ஒன்று, என் புள்ள அடி வாங்குறத பார்க்கும்போது என் ஈரக்கொலையே அந்து போச்சு. பெத்த வழி வளர்த்த வழி எனக்கு தான் தெரியும். என் பிள்ளைய இதுவரைக்கும் நான் ஒரு வார்த்தை கடுமையாக பேசினதில்லை. ஒத்த பிள்ளைன்னு பொத்தி பொத்தி வளர்த்துருக்கேன். இன்னொருத்தி வந்து அடிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா. எதுவா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்சிருக்கா? என் தலையை அடவான வச்சாவது அந்த பிள்ளைய நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு இன்னொரு முறை அடிக்கிற மாதிரி நீ நடந்துக்காத மாதவா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பிள்ளை மேல என் வீட்டுக்காரர் கூட கை வச்சதில்ல. தாய் சொல்லி கண் கலங்க மாதவனுக்கு பொறுக்க முடியவில்லை. அவந்த வாக்கிலேயே அம்மாவின் மடியை கட்டிக்கொண்டு அமைதியாக இருந்தான். பெருமூச்சு விட்ட மங்கையும் அவனது தலையை தடவி கொடுத்து, ஏன் அந்த பிள்ளை எதுவும் ஒத்துக்கலையா? நான் வேணா போய் பேசவா என்றார் பொறுப்பாக. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? உங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுறதும் பேசாததும் இருக்கு. சொல்லுப்பா. அமைதியாக அம்மாவை அமர வைத்து கைகளை பிடித்து கொண்டவன், எனக்கு வயசு 29. எனக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. நான் என் மனசுக்கு பிடிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு வந்து உங்ககிட்ட நின்னா அதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது என நிறுத்தியவன் தாயின் முகம் பார்க்க, என்னன்னு சொல்லுப்பா. என்னாச்சு? நான் ஜாதி மதமெல்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி,
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ இன்னொருத்தருடைய சம்சாரம் என சொல்ல, மகனின் கையை தட்டிவிட்டு பட்டனை எழுந்து விட்டார் அந்த தாய். மகனையே உற்று பார்த்தார். அவளுக்கு 6 வயசுல ஒரு பையன் இருக்காமா. என்ன மாதவா இது? புருஷன் புள்ளக்குட்டின்னு நிம்மதியா வாழ்ற ஒரு பிள்ளையவா காதலிக்கிறேன்னு வந்து நிக்கிற? நம்ப முடியாமல் கேட்டார். இல்லம்மா, அவளோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. என் வயசுதான் அவளுக்கும். என்னப்பா, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? நான் ஸ்கூல் படிக்கிறதுல லவ் பண்ண பொண்ணுமா அவ. தாயோ மகனையே பார்த்தார். இத்தனை வருடமாக மகன் திருமணத்தை தள்ளி போட காரணம் இதுதான் என தெரிந்து கொண்டதும் மகனது பக்க காதல் கதையை கேட்டுவிட்டு, சரிப்பா, நீ நாளைக்கு ரகுவை கூட்டிக்கிட்டு வா, நாம பேசி பார்க்கலாம் என்றார். தாயே அவனது காதலுக்கு உதவி செய்யலாம் என நின்றார். ஆனால் இதே முடிவுக்காக அவர் வருத்தப்பட போகும் நாளும் வரும். தந்தையை சரியாக நடத்தவில்லை என மாமன் மகன் சிலம்பு மேல் 1000 கோபம் பூவுக்கு இருந்தாலும் மொத்தமாக இத்தனை வருடத்தில் சிலம்பு மேல் கொண்டிருந்த காதல் எல்லாம் அவளது கண்களை மறைக்கத்தான் செய்தது. அவங்களுக்கு வேலை இருந்திருக்கும். பாவம், மாமாவும் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப அசதியா வந்திருப்பாரு. அதனால கொஞ்சம் சலிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இதெல்லாம் போய் பெருசா நீங்க எடுத்துக்கலாமாப்பா? உங்களவுக்கு அவர் யோசிப்பாரா? உங்க வயசு என்ன, அவர் வயசு என்ன? சின்ன பையன்தானே, நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடாதா என கேட்க, தாமரை கையை ஓங்கி கொண்டு வந்து விட்டார். உனக்கு உன் மாமா பெருசுனா எனக்கு என் புருஷன் பெருசு. என்னதான் சொன்னாலும் என் புருஷன் அளவுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் மனசு வராது. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. அந்த குடும்பம் கண்டிப்பா ஊர் பிரச்சனைக்காக எதையும் செய்யாது. வாடகை பணம் கள்ளச்சாராயம் காசுல தான் வருதுன்னு தெரிஞ்சும் அமைதியா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நீ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. எனக்கும் என் புருஷனுக்கும் ஆடணும்னு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. என்ன தாமரை நீ புள்ளகிட்ட போய் பேசுற பேச்சா இது? அவதான் ஏதோ புரியாம பேசுறானா, நீ அவளுக்கு போட்டி போட்டுட்டு இப்படி பேசலாமா? பார்க்கறதுக்கு அம்மா பொண்ணு சண்டை போட்டுக்கிற மாதிரி இல்ல, மாமியார் மருமக அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். புதுசா டவுனுக்கு போயிருக்கான், பெரிய கடை வச்சிருக்கான், காசு எதுவும் தேவைப்படும். அதனால கூட இந்த வாடகை பணம் வரதை அவன் ஏத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். விடு, ஊர் பேசி முடிவு பண்ணட்டும். அத்தோடு அந்த பேச்சு முடிய வனிதாவிடம் புலம்பினாள் பூவு. அப்பா மனசு நொந்து போய் வந்திருக்காருடி. இந்த சிலம்பு மாமாவுக்கு என்னதான் பிரச்சனை? ஊர்க்காரர்கள் கூட போகும்போது என் அப்பாவை மரியாதையா நடத்தணுமா இல்லையா? உனக்கு தெரியுது, உன் மாமனுக்கு தெரியணுமே. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? உன் அண்ணத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏண்டி, நான் தான் என் மாமாவை திட்டுறேன்னா நீ என்னடி வரைஞ்சு கட்டிட்டு பேசுறவ? பின்ன என்ன புள்ள, ஃபோன் வாங்கி கொடுத்தியே, ஒரு ஃபோன் அடிச்சு இன்ன வரைக்கும் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு ஏதாவது கேட்டாரா? மாமா மாமான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறியே, அப்படி என்னதாண்டி பண்ணாரு அவர் உனக்கு? ஏண்டி, என் கலருக்கு சின்ன பிள்ளையில நீ உன் அண்ணன் உன் அக்கா எந்த பக்கத்து வீட்டு பிள்ளையாவது என்னை விளையாட சேர்த்துக்குச்சா? அதிலிருந்து ஆரம்பிச்சு என் கை பிடிச்சவர் படிக்கிறப்போ எனக்கு படிப்பு வேணான்னு சொன்னப்போ சரி விடுங்க அத்தை அப்படின்னு சொன்னது வரைக்கும் அவர் தான். நான் வயசுக்கு வந்தப்போ குச்சி கட்டினது எல்லாம் அவர் தான். முறையா நின்று எல்லாம் பண்ணியிருக்காரு. என்னைய பசங்க கருப்பின்னு சொல்லி கிண்டல் பண்ணப்போ கூட வந்து நின்னது அவர் தான். அப்படி இருக்கையில நான் அவருக்கு கொஞ்சமாவது நன்றியா இருக்க வேணாமா? ஏண்டி, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகவா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? இல்லடி வனிதா, சின்ன வயசுல இருந்து வந்த பாசம். அவரை விட்டுட்டு வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. வாழ்ந்தா அவரோட தான். அது எத்தனை வருஷமானாலும் சரி, எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, நான் காத்திருப்பேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது புள்ள. நானும் திருந்த நினைக்கல. இன்னும் கொஞ்சம் காலந்தாண்டி அவர் படிச்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா நல்லபடியா ஒரு வேலைக்கு போயிடுவாரு. நானும் அதுக்குள்ள வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டேன்னா கடைசி வரைக்கும் என் மாமா கூட இருந்து பத்திரமா பார்த்துப்பேன். அவருக்கு பிடிச்சதை சமைச்சு போட்டுக்கிட்டு அவருக்கு வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவர் கூட துணையா கடைசி காலம் வரைக்கும் சந்தோஷமா வாழணும். என்னவோ நல்லா இருந்தா சரிதான் என வனிதாவும் கிளம்பி விட்டாள். அதிகம் உலக செய்தி அறியாத அந்த அறியாத மடந்தையின் மனதில் இருக்கும் பெரிய ஆசையே இவ்வளவுதான். சுய முன்னேற்றம், தன்னம்பிக்கை, சுயமரியாதை என அதிகப்படியான வார்த்தைகளையெல்லாம் அவள் யோசித்தது கூட இல்லை. ஆனால் அதையெல்லாம் யோசிக்கும் அவளது நிலையும் வெகு தொலைவில் இல்லை. மழை அடித்து ஊற்றிக் கொண்டிருக்க நனைந்தபடி நாகராஜனது பைக்கில் அமர்ந்திருந்தாள் சுசீலா. நல்லா கெட்டிய பிடிச்சுக்கோ என சொன்னவர் அவளது கையையும் எடுத்து தன் இடையில் வைக்க சுருக்கனை இழுத்து கொண்டவள் எப்போதுடா வீடு போய் சேர்வோம் என காத்திருந்தாள். இன்று மாலை வேலை முடிந்து கிளம்புவதற்கு லேட்டாகிவிட்டது. போகலாம் என பார்த்தால் செக்யூரிட்டி வெளிக்கதவை பூட்டிவிட்டார். பின் தட்டி கத்தி பார்க்க செக்யூரிட்டி அங்கில்லை. டீ குடிக்க போனவர் லேட்டாக வர அதன்பின் சத்தம் கேட்டு கதவை திறந்து இவள் வெளியே வர மணியாகிவிட்டது. இருட்ட ஆரம்பிக்க மழை இன்னும் நன்றாக பிடித்து கொண்டது. தற்செயலாக நடந்ததா இல்லை பிளான் செய்து நடந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் நாகராஜன் பக்கத்து கடையில் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள் வந்து சென்றது. அவசர அவசரமாக நடந்தாள். ஆட்டோவிலாவது இன்றைக்கு போய்விடலாம் என நினைத்து கொண்டிருக்க அவளது நேரம் ரோடும் சேரும் சகதியுமாக கிடந்த இடத்தில் எந்த ஆட்டோவும் இல்லை. பேருந்தில் போகலாம் என காத்திருக்க
பேருந்தும் அந்த மாதிரி தெரியவில்லை. அவள் ரொம்ப நேரமாக நிற்பதை பார்த்த செக்யூரிட்டியும் ஆட்டோ பிடித்து கொடுக்கலாம் என பார்த்தார். ஆனால் ஆட்டோவே இல்லை. அவரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி விடுவார். என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டு நிற்கையில் நாகராஜன் தான் என்ன ஏது என விசாரித்தார். உடனே செக்யூரிட்டியும் எதையும் யோசிக்காமல் அவளை வீட்டில் கொண்டுவிடச் சொல்லி கேட்க, சுசீலா வேண்டாம் என்று கண்ணை எல்லாம் உருட்டி காண்பித்தாள். ஆனால் அந்த பெரியவரோ பெண் பிள்ளை சீக்கிரம் வீடு போய் சேர்ந்தால் நல்லது என நினைத்து அவரோடு அனுப்பி வைத்தார். மறுத்து பேசியவள் ஒரு கட்டத்தில் அவரோடு போக வேண்டிய நிலை. பைக்கை வேகமாக செலுத்தி மழையில் நனையாமல் போகலாம். ஆனால் வண்டியோ நார்மல் ஸ்பீடில் தான் போய்க் கொண்டிருந்தது. உலகில் உள்ள கடவுளை எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தாள் சுசி. அவர் ஏதோ கேட்க காதில் வாங்காதது போல அமர்ந்து விட்டாள். சார், கொஞ்சம் மழை அதிகமா இருக்கு, வேகமா போங்களேன் என சொல்லிக்கொண்டே இருக்க இறுதியாக வீடும் வந்து சேர்ந்தாள். அகிலாண்டேஸ்வரி அவரது வீட்டு ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார். பைக்கில் வந்து இறங்கியவள் புடவையை கொண்டு தலையை முக்காடு போட்டு இறங்கி எதுவும் பேசாமல் அவசர அவசரமாக காலனிக்குள் ஓட நாகராஜன் கோபமாக அவளையே பார்த்துவிட்டு கிளம்பினார். அகிலாண்டேஸ்வரி கண்ணில் இதெல்லாம் படாமல் இல்லை. அத்தியாயம் 8. மாதவன் வீட்டுக்கு வர சொல்லி போன் செய்து சொன்னதும் ரகுவுக்கு முதலில் நினைவுக்கு வந்து நின்றது நந்தினிதான். கண்டிப்பாக ஏதோ இருக்கு, அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது போல. இதற்கு மேல் என்ன பண்ணுவது என யோசித்துக் கொண்டிருந்தவன் நந்தினி கிச்சனுக்குள் நுழைய அவளிடம் பேசுவதற்காக பின்னாடி போனான். ஆனால் அவனுக்கு முன்பு பிரசாத் உள்ளே போக ரகு அப்படியே நின்று விட்டான். உள்ளே போன பிரசாத் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இராமல், என்ன நந்து, ஏற்கனவே ஒருத்தனை கொன்னது பத்தாதா, இப்போ இன்னொருத்தனை சாகடிக்கவும் கங்கணம் கட்டிட்டு இருக்க போல. பிரசாத் மாமா, நான் எதுவும் பேசல, அமைதியா இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசி வீணா எனக்கு பிரச்சனையை கொண்டு வராதீங்க. அப்புறம் அத்தை இதுக்கும் என்னையே தான் திட்டுவாங்க. ஓ, எங்க அம்மா திட்டினா மட்டும் உன் புத்திக்கு ஏறிடுவா போகுது? அப்பவே நீ அப்படி தாண்டி பெருசா பேசுற, பெரிய உத்தமி மாதிரி என வரம்பற்று பேசிக்கொண்டே சர்க்கரை டப்பாவை எடுத்தான். அவள் காஃபி போட்டுவிட்டு ஒவ்வொரு கிளாஸாக எடுத்து வைக்க இவனும் அவள் பார்க்காத நேரத்தில் வேண்டுமென்றே சர்க்கரையை அள்ளி காஃபியில் கொட்டிவிட்டு மூடி வைத்துவிட்டு கடகடவென வந்து விட்டான். இன்றைக்கு பெரிய கச்சேரி கண்டிப்பாக இருக்கு என ஹாலில் வந்து அமர்ந்தான் பிரசாத். ஆனால் காஃபி குடித்த அன்னலட்சுமியும் முத்துலட்சுமியும் வாயை திறக்கவில்லை. காஃபில சர்க்கரை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு என குடிக்காமலேயே காலையிலேயே வம்பு வளர்த்தான் பிரசாத். அவனை பார்த்த கோதண்டம், என்ன நந்தினி, ஒழுங்கா காஃபி கூட போட தெரியாதா? எத்தனை நாள் போட்டாலும் பழக்கம் வராது. சாப்பாட்டில் கவனமா இருக்கணும். சமைக்கும் போது வேற எங்கேயோ கவனத்தை வச்சிருந்தா இப்படித்தான் என 2 பாட்டு விட்டு செல்ல, நான் சரியா தான் போட்டிருக்கேன் என நந்தினியும் சொல்ல, பிரசாத் முன் இருந்த காஃபியை எடுத்து குடித்த ரகுவோ, என்னடா சொல்ற, கரெக்டா தானே இருக்கு என தன் தாயிடம் திரும்பி, என்னம்மா சர்க்கரை அதிகமா இருக்கா, எனக்கு சரியா தானே இருக்கு என சொல்ல, மகனை விட்டும் கொடுக்க முடியாது. காஃபியிலும் சர்க்கரை ஒன்றும் அவ்வளவாக இல்லை. அதனால் ஆமாப்பா சரியாதான் இருக்கு என அண்ணம் சொல்ல, முத்துலட்சுமியும் அண்ணன் இருப்பதை பார்த்துவிட்டு சரியாதானே இருக்கு என மகனின் காஃபியை எடுத்து குடித்து விட்டு சொல்ல, பிரசாத்துக்கு எப்படி என புரியவில்லை. அவன் மண்டையில் 2 தட்டிய ரகுவோ, ஒழுங்கா மூடிக்கிட்டிரு, ஏதாவது பிரச்சனை புதுசு புதுசா பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் என மிரட்டிவிட்டு மாதவனை பார்ப்பதற்காக கிளம்பினான் ரகு. மங்கையர்க்கரசி ரகுவை வரவேற்று நல்லபடியாக பேசிக் கொண்டிருந்தார். பின் ரகுவுக்கும் மாதவனுக்கும் சேர்த்து உணவு பரிமாறிவிட்டு அவரும் சாப்பிட ஆரம்பித்தார். மூவரும் நன்றாக பேசிக் கொண்டிருக்க ரகு நினைத்தபடியே மங்கையர்க்கரசி மெதுவாக நந்தினி பேச்சை ஆரம்பித்தார். இல்லப்பா, உன் ஃப்ரெண்டுக்கும் வயசாகுது, அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உன் மாமா பொண்ணுதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு நடந்ததெல்லாம் அவன் சொன்னான். அந்த பொண்ணோட வாழ்க்கையையும் ஏன் கெடுத்துக்கிட்டு, அந்த பொண்ணுக்கு வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா எல்லாம் சரியா வரும். குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு நீ சொன்னா நான் வந்து பேசுவேன். என் மகன் ஆசையை தாண்டி எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. நீ ஏன் நினைச்சு பாரு, அந்த பொண்ணு வாழ வேண்டாமா? எத்தனை நாள் இப்படியே இருக்கும்? அவர் சொல்வது சரிதான். ஆனால் என ரகுவின் மனம் கேட்க மனதை ஓரம் கட்டினான். நான் நந்தினி கிட்ட பேசிட்டு சொல்றேன் என வந்து விட்டான். ஆனால் நந்தினியிடம் பேசுவதற்கு அவனுக்கு தைரியம் வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை வருட காதலனை கரம் பிடித்து இன்று அவனை இழந்து அவனது நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளை போய் இன்னொரு திருமணம் செய்து கொள் என சொன்னால் என்ன நினைப்பாள்? இதை நினைத்தே கொஞ்ச நாளாக அந்த பேச்சை ஆரம்பிக்காமல் இருந்தான். அன்றொரு நாள் அவளிடம் பேசலாம் என நினைத்த ரகு அவளை மாடிக்கு வர சொன்னான். நந்துவும் மாடிக்கு போனாள். பிரசாத்தும் அவள் மாடி ஏறுவதை பார்த்துவிட்டு போட்ட சரக்கின் பலனாக தள்ளாடிக்கொண்டே அவனும் மாடி ஏறினான். ரகுவின் நண்பன் ஒருவனது வீடு தீப்பிடித்து விட்டதாக தகவல் வர, நீ மாடிக்கு வராத என மெசேஜ் செய்துவிட்டு ரகு போய் விட்டான். அதுவும் அவள் மாடி ஏறுவதற்கு முன்பே. அவளோ போன் அறையிலேயே இருக்க விஷயம் தெரியாமல் காத்திருந்தாள் மாடியில். இங்க பாரு சுசீலா, ஏன் என்னைய பார்த்தா இப்படி பயந்து ஓடுற? உண்மையை சொல்ல போனா நான் தான் உன் மேல கோவமா இருக்கணும்.
அன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்துல இறக்கி விட்டவன உள்ள கூப்பிட்டு ஒரு காஃபி கொடுப்போம், இல்ல ஒரு நன்றி சொல்வோன்னு எதுவும் உனக்கு தோணல. நீ பாட்டுக்கு அமைதியா போயிட்ட. இதுக்கு நான் தான் கோச்சுக்கணும். அதோட நீ 2, 3 நாளா என் டேபிளுக்கு காஃபி கூட வைக்காம வள்ளிக்கிட்ட கொடுத்து விடுற. என்ன பிரச்சனை உனக்கு? சார், நீங்க எனக்கு மதியம் சாப்பாடு கொடுக்கறத பத்தி ஆஃபீஸ்ல சில பேர் சில விதமா பேசிக்கிறாங்க. அதனால எனக்கு உங்க டேபிளுக்கு வரவே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இங்க பாரு சுசீலா, உலகத்துல 1000 பேர் 1000 பேசுவாங்க. நீ எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அந்த மாதிரி தான் நானும். எனக்கு கல்யாணம் ஆகி வீட்ல அழகான சம்சாரம் இருக்காமா. நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, சாப்பாடு கொடுத்தா புண்ணியம் தானே. என் வீட்ல செய்யற இந்த சாப்பாட்டை அதிகம் யாரும் சாப்பிட போறதில்ல. என் மகள், மகன் எல்லாரும் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. இங்க நானும் என் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கோம். வேலைக்காரமா சமைக்கிற சாப்பாட்டுல கொஞ்சம் உனக்கு எடுத்துட்டு வரேன். இதுதானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. நீ தப்பா எடுத்துக்காதம்மா. நீ இப்படி சொல்றது கேட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சுமா. என்னை பார்த்தா உனக்கு தப்பானவன் மாதிரி தெரியுதா என நேரடியாகவே கேட்டார். ஆனால் மனதிற்குள், என்ன கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிற மாதிரி தெரியுது, மூளை வேலை செய்யக்கூடாதே இவளுக்கு என நினைத்து கொண்டு ஓரக்கண்ணால் அவளை பார்க்க குனிந்திருந்த தலையை திருப்பி அவளோ, இருந்தாலும் சார் என இழுக்க, இங்க பாரு சுசீலா, உனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டேல, விடு. நான் இனிமே வள்ளிக்கு கொடுத்துக்கிறேன், சரியா? யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா மனசுக்கு நிம்மதி தானே என சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். என்ன சார், சாப்பாடை வள்ளிக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க 2 நாளா? என்ன செய்தி? சுசீலா செட் ஆகலையா பக்கத்தில் உள்ளவன் கேட்க, இதுவும் ஒரு தந்திரம்தான். அவ பின்னாடியே போயிட்டு இருந்தோம்னா அவளுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா? சார், உங்க பிளான் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணு போதாது போல. சுசீலாவுக்கு அடுத்து இன்னும் 2, 3 பேரை கரெக்ட் பண்ணாம விட மாட்டீங்க போல. என்ன பண்ண, வீட்டு சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது, கடை சாப்பாடு சும்மா தான் கிடக்கு, சாப்பிட்டு பார்ப்போமே, ருசி எப்படி இருக்குன்னு என சொல்லி நகைக்க, சார் இப்போல்லாம் பயங்கர ஜோக் வருது, எல்லாம் ரெட்ட அர்த்தமா பயங்கரமா பேசுறீங்க போல. என்ன சார், இளமை திரும்புதா? 40, 50 வயசுக்கு மேலதாயா வாழ்க்கையே இன்னும் நல்லா சந்தோஷமா வாழணும்னு தோணுது. இப்பவே இளமை திரும்புது பாரு, அப்பவே என்ஜாய் பண்ணிக்கணும். உனக்கு இதெல்லாம் புரியாது. என்ன வள்ளி, சாப்பாடு நல்லா இருந்துச்சா என சத்தமாக நாகராஜன் குரல் கொடுக்க, சுசீலாவுக்குத்தான் இப்பொழுதெல்லாம் அவர் சாப்பாட்டை வள்ளி கையில் கொடுப்பது ஒரு மாதிரி இருந்தது. வள்ளியோ அவளை வெறுப்பேற்றும் விதமாக, சார் பாயாசம் நல்லா இருக்கு, கூட்டு நல்லா இருக்கு, பொரியல் நல்லா இருக்கு என சுசியை வெறுப்பேற்றி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். எனக்கு ஒன்றும் வேண்டாம் என சொன்ன சுசீலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வள்ளியிடம் இருந்ததை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். அன்றொரு நாள் வள்ளி வரவில்லை என சாப்பாட்டை எடுத்து வந்தவர் யாரிடம் கொடுக்க என தயங்கி நிற்க, சுசீலாவும் அவளாகவே வந்து எடுத்து போனாள். அவர் மனசுலையும் ஒன்றும் இல்லை, என் மனசுலையும் ஒன்றும் இல்லை, அப்புறம் என்ன, சாப்பாடு தானே கொடுக்கிறாரு என தனக்குத்தானே சொல்லி கொண்டவள் சாப்பாட்டு கேரியரை எடுத்து போக, நாகராஜுக்கு மனதுக்குள் பல எண்ணங்கள் இப்பொழுதே வந்து போனது. அதுவும் எல்லாமே 10 மணிக்கு மேல் உள்ள சமாச்சார எண்ணங்கள். பக்கத்தில் இருந்த சீட்டுக்காரர்களும் தங்களுக்குள் கண்களை காட்டிவிட்டு, என்ன சார் ஒரே மஜாதான் என சொல்லி சிரிக்க, அவரும் போகும் சுசீலாவின் முதுகையே பார்த்தபடி சிரித்தார். பூவு, ரொம்ப ஆடாத, அவங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க, நம்மளை பார்க்கறதுக்கு வரல. ஏம்மா இப்படி பேசுற? அத்தை இங்கிருந்த வரையும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், அவங்க டவுனுக்கு போய் சேர்ந்ததெல்லாம் உனக்கு பொறாமையா என தாயை பார்த்து சொல்ல, அவரும், பூவு பேசாம போயிடு, சீவக்கட்டை இங்கே தான் கிடக்கு, எடுத்தேன்னு வையி தோலெல்லாம் உறிஞ்சிடும் சொல்லிட்டேன். ஏன் பூவு, அம்மா கிட்ட வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிற என வந்த பொன்னுச்சாமி கையில் இருந்த கறிப்பையை கொடுக்க, அதானே பார்த்தேன், அப்பனுக்கும் மகளுக்கும் எப்பவும் ஒரே எண்ணம் தானே, எப்போதும் 1 கிலோ கறி வாங்குபவருக்கு இன்னைக்கு என்ன 2.5 கிலோக்கு மேலே இருக்கு கறி. என்ன செய்தி, யாருக்கு சமைக்க இப்படி வாங்கிட்டு வாரீங்க? நீ வேற ஏன் தாமரை, அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவங்க நடந்துக்கிட்டாங்க, அதுக்காக நாம் அப்படியே சும்மா விட்டுட முடியாதுல்ல. கொஞ்சம் கறியை குழம்பு வச்சுட்டு கொஞ்சத்தை அப்படியே பெரட்டி விட்டுடு, சரியா? லிங்கத்துக்கு மட்டன் கறி பெரட்டல் ரொம்ப பிடிக்கும். செலம்பு வயசு பையன்ல, அவங்க சாப்பிட்டுக்கட்டும், நமக்கு நான் இன்னொரு நாளைக்கு எடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா, சமைக்கலாமா சமைக்கலாம் என கறிக்கூடையை தூக்கி கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு கொல்லை பக்கம் ஓடினாள் பூவரசி. யோ, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, இந்த புள்ளப்பாட்டுக்கு அது மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அந்த குடும்பம் அதை பத்தியெல்லாம் நினைக்கிற மாதிரி தோணல. இப்பவே சொல்லி முடிச்சு வச்சிட்டா பிரச்சனை இல்லை, அவ பாட்டில அனாவசியமான சில ஆசையை வளர்த்துக்கிட்டா கஷ்டப்படுவாயா? இன்னும் கொஞ்சம் காலம் போனா எல்லாம் மாறிடுமா. ஒன்று அவங்களுக்கு நம்ம பிள்ளைய ரொம்ப பிடிக்கும், இன்னொன்று இவ மாமா மாமான்னு உசிரிய வச்சிருக்கா, நல்லதே நடக்கும், பார்ப்போம். இதுக்கு மேலே எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு. நம்ம பிள்ளையும் குறை சொல்ல முடியாது, அவனை நல்லா பார்த்துக்குவா. அந்த பையனும் கெட்ட பையனும் ஒன்றும் கிடையாது, நல்ல பையன்தான். சின்ன வயசுல இலை ரத்தம், அதனால அப்படி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி குடும்பமும் நல்ல குடும்பம்தான், பூவை நல்லா பார்த்துக்குவாங்க. பிள்ளையும் டவுனில் போய் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கும். நம்ம கண்ணை மூடுறதுக்குள்ளே பூவரசிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா பரவாயில்ல. அதுதான் நானும் அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கேன்.
பாப்போம் கடவுள் யார் யாருக்குன்னு முடிச்சு போடுறான்னு. தாமரையோ திட்டிக்கொண்டே சமைக்க, அம்மா திட்டிகிட்டே சமைக்காதம்மா, அப்புறம் மாமாவுக்கு உடம்புல ஏறாது கறி என பூவரசி சந்தோஷமாக சமைத்து முடித்து இவர்களும் காத்திருந்தார்கள். பொன்னுச்சாமியும் குளித்து முடித்து வந்து கல்யாணத்துக்கும் போய்விட்டு தாமரையை கூட்டிக் கொண்டு திரும்பி பார்த்தார். பூவும் தேடி பார்த்து விட்டாள். கல்யாணத்தை வீட்டில்தான் வைத்திருந்தார்கள். கோவிலில் தாலி கட்டி வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார்கள் மாப்பிள்ளை பெண்ணை. தாலி கட்டும்போது இருந்த லிங்கம், தனம், சிலம்பு மூவரும் பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரும்போது இல்லை. எங்க போனாங்க என கேட்க, அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்களேப்பா, வேலை இருக்கும்ல நம்மள மாதிரியா என பக்கத்தில் இருந்தவர் சொல்லிவிட்டு போக போனை போட்டார் லிங்கத்துக்கு. என்னப்பா லிங்கம், நான் தான் காலையிலேயே சொன்னேன் இல்ல, நம்ம வீட்டில் கறி சமைச்சிருக்கோம், வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு. இல்லப்பா வேலை இருந்துச்சு. சொல்லியிருந்தா தூக்குவாளிலையாவது போட்டு கொடுத்துருப்பேன்ல. ஆசாசையா சமைச்சு வச்சது. காரில் தானே வந்திருக்கீங்க, காரை திருப்பிட்டு வாரீங்களா? இல்லை, ரொம்ப தூரம் வந்துட்டோம் பொண்ணு. ஏப்பா லிங்கம், மனசில் எதுவும் பழசை வச்சுக்காதீங்க. வீட்டுக்கு வந்து ஒரு எட்டு வாங்கிக்கிட்டு போப்பா, புள்ள ஆசாசையே சமைச்சு வச்சுது. இல்லை பொண்ணு புரிஞ்சுக்கோ, பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்கு திருப்பி வர முடியாது காரில். சரி நீ அங்கே கார்லேயே நில்லு, நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வாரேன். இல்லை பொண்ணு நேரமாகுது, நான் சொல்கிறது கேளு. உடனே தனமும் ஆமாங்கண்ணா நேரம் ஆகும், நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் என சொல்ல, அதையே சிலம்பும் அங்கிருந்து குரல் கொடுக்க, என்னப்பா தம்பி, உனக்காகத்தான் பூவும் ஆசாசையாக சமைச்சா, நல்லா ருசியாக சமைக்கும், உனக்கு தான் தெரியுமில்ல, 5 நிமிஷம் சைக்கிளில் வந்துடுவேன் என சொல்லிவிட்டு மனைவியிடம் அவதியாக அவங்க கிளம்பிட்டாங்கடி, நீ கறியை எடுத்து தூக்குவாளியில் வை என சுடுகாட்டை தாண்டி கறி எடுத்து போவதற்காக தாமரை கொடுத்த இரும்பு கம்பியையும் கையில் பிடித்து கொண்டு வேகுவென அந்த வெயிலில் சைக்கிளில் விரைந்தார். வியர்வை உடம்பில் வழிந்து ஆராய் ஓடியது. மூச்சு வாங்கியது. கால்கள் வலித்தது. காலையிலிருந்து இன்னும் சாப்பிடவில்லை. கல்யாண வீட்டில் சாப்பிட நினைக்கையில்தான் இவர்கள் கிளம்பி விட்டதாக தகவல் வர, இவர் கிளம்பி வீட்டுக்கு வந்து கறியை எடுத்துக்கொண்டு போனார். மூச்சிறைக்க சைக்கிளில் வந்து பார்க்க அவர்கள் சொன்ன இடத்தில் ஆளே இல்லை. என்னப்பா என போன் போட்டு கேட்க, நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சு பொண்ணு, நாங்க கிளம்பிட்டோம், கறிதானே, நீயும் பூவும் உட்காந்து சாப்பிடுங்க, இதுல என்ன இருக்கு, பூவுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, நல்லா அள்ளி வச்சு கொடு, வயசு பொண்ணுல நல்லா வளரட்டும். என்ன நான் சொல்றது என லிங்கம் சொல்ல, தனமும் அங்கிருந்து ஆமாங்கண்ணா பூவுக்கு கொடுங்க, கறி என்ன கிடைக்காதா என்ன, டவுன்ல எத்தனை இருக்கு, தினமும் கறி தான் சமைக்கிறோம், இதுல என்ன இருக்கு, சரிங்களா என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார்கள். பொண்ணு திரும்பி பார்க்க சைக்கிள் டயரில் காத்து இல்லை. அவசரமாக பாதி தூரத்திற்கு மேல் தள்ளி கொண்டுதான் வந்தார். மூச்சு வாங்க வந்து வீட்டில் உட்கார பூவரசியோ என்னப்பாச்சு என தொந்தரவு செய்தாள். தூக்குவாளியை எடுத்து திறந்து பார்த்துவிட்டு, என்னப்பா இது கொடுக்கலையா, அதானே பொறுமையா நீ பாட்டுக்கு சைக்கிளை நிறுத்தி யார்கிட்டையாவது பேசிட்டு போயிருப்ப, அதான் அவங்க கிளம்பிட்டாங்க, அதானே சொல்லு என கேட்க, அவரோ பேசாமல் மனைவி கொடுத்த தண்ணீரை குடித்துவிட்டு அமர்ந்திருந்தார். பூவு தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க தாமரைக்கு வந்ததே கோபம். மகளின் தோள்பட்டையை பலமாக இழுத்து பிடித்து திருப்பி, இங்க பாருடி, அவங்க போனாங்கன்னா என் புருஷனை எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்க, போயிடு, இன்னொரு தடவை மாமன் கீமன்னு வந்த அவ்வளோதான் என சொல்ல, என்னம்மா நீ இவ்வளோ கோவப்படுற, அப்பா பொறுமையாக சைக்கிளில் போயிருப்பாரு, சைக்கிளும் காரும் ஒன்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு சீக்கிரம் வந்திருக்கணும்ல, கல்யாணத்துக்கு போனப்போ மாமாவை நிறுத்தி அழைச்சிட்டு இருக்கணும், நீங்கள் தப்பு பண்ணிட்டு அவங்கள குறை சொல்லாதீங்க என பூவும் புரியாமல் பேச, தாமரை கடுப்பாக பொண்ணு அவரது கையை பிடித்து தடுத்தார். எதுவும் திட்டாதே என. இங்க பாருங்க, ஓரளவுக்கு மேலதான் பொம்பளை புள்ள, தானே புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டியது தானே, என்ன இவளுக்கு புரியல, 70 வயசாகுது இல்ல, உனக்கு தாம்மா புரியல, அப்பா நீங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, பூவு ஒழுக்கமா போயிடு, மனுஷன் காலையிலிருந்து சாப்பிடாம உட்காந்துருக்காரு என சாப்பாடு போட்டு கணவனுக்கு கொடுக்க மகள் சாப்பிடாமல் அமர்ந்திருந்தாள். உனக்கு என்ன தனியா சொல்லணுமா, சாப்பாடு போட்டு சாப்பிடு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், அதான் மாமா வேண்டான்னு போச்சுல்ல, எனக்கும் வேண்டாம், எனக்கு பிடிக்காது. பூவு சொல்லிக்கொண்டே இருக்க பொன்னுச்சாமியும் ஏற்கனவே இருந்த கடுப்பிலும் உடல் அசதியிலும் இவர்கள் வேறு சடுத்தம் பண்ணி கொண்டிருக்க, மனைவி கொடுத்த சாப்பாட்டு தட்டை தூக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்து நடந்தார். திண்ணையில் வைத்திருந்த தூக்குவாளி வேறு கண்ணில் பட கோபத்தில் அதை தூக்கி வாசலில் எறிந்துவிட்டு கிளம்பிவிட்டார் சாராய கடைக்கு. அத்தியாயம் 9. நள்ளிரவில் நந்தினியின் வீடு அல்லோகலப்பட்டது. ஒரு பக்கம் நந்தினி கண்களை கசக்கிக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பிரசாத்தை அழைத்து கொண்டு போய் படுக்க வைத்தார் அன்னலட்சுமி. கோதண்டம் கடுப்போடு துண்டை பிடித்தவாறு நிற்க, முத்துவுக்கு அன்னலட்சுமி கண்ணை காட்ட அன்னமோ புரிய ஆரம்பித்தார். வயசு பையன் அப்படி இப்படித்தான் இருப்பான், குடிச்சு வாரான்னு தெரியுதில்ல, இவன் இந்நேரத்துக்கு எதுக்கு மாடிக்கு போகணும், ஆம்பளை புள்ள குடிச்சிட்டா அதான் மாடிக்கு போயிருப்பா, உனக்கு இந்நேரத்துல மாடியில் என்ன வேலை, எவனை பார்க்க போன, இல்ல யாரு குடிய கெடுக்க போன, ஏன் நைட்டு தூங்க முடியலையோ, உடம்பு என்ன அரிப்பெடுத்து ஆடுதா, இல்ல எந்த ஆம்பளையை பார்க்க போன, சொல்லுடி. இவளையெல்லாம் சுதந்திரமா நடமாட விட்டதே தப்பு,
வெள்ளை புடவைய கட்டி வீட்டு மூலையில உட்கார வச்சிருந்தா அடங்கியிருப்பா. வேலைக்கு போக விட்டுருக்கோம்ல, அந்த திமிருதான். பிரசாத்தின் தவறை மறைப்பதற்கு பதில் ஆளாளுக்கு நந்தினியை போட்டு குறை சொன்னார்கள். நல்ல வேளை, பக்கத்து வீட்டு ஆட்கள் வரை நாட்டாமைக்கு இழுத்து பிரச்சனையை பெரிதாக்கவில்லை. இல்லை என்றால் நாளைக்கு விடிந்ததும் மொத்த தெருவுக்கும் இதுதான் சுட சுட செய்தியாக போயிருக்கும். நந்தினியோ தனது பிள்ளையின் இருமல் குரல் கேட்கவும் வீட்டிற்குள் போக பார்க்க, அவளை இழுத்து பிடித்த கோதண்டமோ, இங்க பாரு, ஒழுங்கா இருந்தா இந்த வீட்டில் இரு. இன்னொரு தடவை உன்னால பிரச்சனை எதுவும் வந்துச்சு, அப்புறம் நான் சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். மனுஷனை மிருகமா மாத்திடாத. உன்னால தான் ஏற்கனவே நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். இன்னும் எதையாவது இழுத்து விட்டு குடும்ப நிம்மதியை கெடுக்கலான்னு நினைச்சேன். உன்னையும் புள்ளையையும் உசுரோட கொளுத்தி விட்டுடுவேன். நெஞ்சில கொஞ்சமாவது பயம் இருந்தா இனிமே கவனமா நடந்துக்க. இதுவே கடைசி முறையா இருக்கட்டும் என திட்டி விட்டு போக, அத்தைகளுக்கும் அர்த்தராத்திரியில் நந்தினியை அழ வைத்தது சந்தோஷமாக இருந்தது போல நிம்மதியாக உறங்கி விட்டார்கள். நந்தினியோ முதலில் போய் பிள்ளையை பார்த்துவிட்டு கண்ணீரை துடைத்துக்கொண்டு போனை எடுக்க, அப்பொழுதுதான் கவனித்தாள் ரகு அனுப்பிய மெசேஜை. அதை பார்த்துவிட்டு அமைதியாக உறங்க போனாள். ஆனால் மனமோ இவர்களது பேச்சு, அவளது வாழ்க்கை என எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வந்து நிறுத்தியது. எப்படியெல்லாம் வாழ நினைத்து வாழ்க்கையை ஆரம்பித்தாள். ஆனால் அது இவர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறிப்போகும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் அதிகப்படியாக கடவுளிடம் கேட்டதெல்லாம் கணவனுடன் நிம்மதியான வாழ்க்கையைத்தான். ஆனால் அதற்கும் கடவுள் எவ்வளவு பெரிய ஆப்பை தூக்கி சொருகுவார் என அவள் கனவிலும் நினைக்கவில்லை. எல்லா கோவிலிலும் விரதம் இருந்து ஒவ்வொரு கடவுளுக்கும் தண்ணீர் எடுத்து ஊற்றி எத்தனையோ முறை வேண்டி இருக்கிறாள். ஆனால் ஒரு கடவுளும் அவளுக்கு கை கொடுத்ததில்லை. எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்கிறாள். எந்த புண்ணியமும் வந்து அவளை காக்கவில்லை. இதனால் கடவுள் நம்பிக்கையும் இல்லை, வாழ்க்கையும் பிடிக்கவில்லை. எல்லாம் நினைத்து கொண்டு அதிகாலை நேரத்தில்தான் உறங்க ஆரம்பித்தாள். ரகு மறுநாளில் எழுந்துதான் நடந்ததை தெரிந்து கொண்டான். நான் தான் நந்தினியை மாடிக்கு வர சொன்னேன் என அவன் சொல்ல போக, நந்தினி பின்னிருந்து தலையை அசைத்து வேண்டாம் என்று விட்டாள். அவனும் அமைதியாக அவள் வேலைக்கு கிளம்பி போனதும் கிளம்பி பின்னே வந்தான். சரியாக அவள் வேலைக்கு போகும் இடத்திற்கு முன்னே பைக்கை நிறுத்தி இருந்தவன் வீட்டில் சொல்ல வேண்டாம் என தலையை அசைத்தது ஏன் என்று கேட்டான். ஏற்கனவே அவங்க திட்டுறதெல்லாம் திட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க புதுசா சொன்னீங்கன்னா உங்களை வளைச்சு போடத்தான் நான் இதெல்லாம் பண்ணினேன்னு சொல்லுவாங்க. தேவையில்லை ரகுமாமா, விடுங்க. நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு பழசெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. திட்டு வாங்குறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. நீங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளம்புங்க. இல்லை நந்து, நீ எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? பிள்ளைக்கு நீ மட்டும்தானே இருக்க. எங்களை விடு. அம்மா சித்திக்கு நானும் பிரசாத்தும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவங்க மருமக கூட சண்டை போடவே நேரம் போயிடும். அடுத்து நீ என்ன பண்ண போற? அதை பத்தி யோசிச்சியா? எனக்கு என்ன மாமா, என் பிள்ளைய வளர்த்து நல்லபடியா ஆளாக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் ஓடி ஓடி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். பிள்ளைக்கு சரி. நந்து, நீ என்ன பண்ண போற? நீங்க எதை கேட்குறீங்க மாமா? உனக்கு நீ என்ன பண்ணிக்க போற? வயசு இருக்கு, உனக்கு வாழ வேண்டிய வாழ்க்கை கிடக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி முடங்கி போய் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. எதுவா இருந்தாலும் தெளிவா நேரடியா விஷயத்த சொல்லுங்க மாமா. உனக்காக மட்டும் இல்லை, உன் பையனுக்காகவும் சேர்த்து நீயே உனக்காக இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாது நந்து. சொன்னதும் அதிர்ந்து போய் மாமா என கத்தியே விட்டாள். நந்து, இதுல கத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. பொறுமையா உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணு. நாளைக்கு உனக்கே ஒன்றுனா பிள்ளைய பார்த்துக்க ஆள் வேணும். உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டான ஆள் வேணும். இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் வயசு போனதுக்கப்புறம் ஒரு துணை கண்டிப்பாக தேவைப்படும். உன் பிள்ளை வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டானா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும். அந்த குடும்பம் உன்னோடது கிடையாது. உனக்கும் உன் புருஷன், அதுதான் உன் குடும்பம். உனக்கான வாழ்க்கையை நீ தேடிக்க. உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கன்னு நினப்பு வருதோ எனக்கு சொல்லு. உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிற ஒரு ஆள் என்கிட்ட இருக்காங்க. அதற்கு பதில் எதுவும் பேசாமல் போனாள். கட்டிய காதல் கணவனோடு படித்த காதல் பாடம் அந்த நிமிடங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்து போக கண்ணீர் சிந்திக்கொண்டு வேலைக்கு போனாள் நந்தினி. பூவரசிக்கும் தாமரைக்கும் அடிக்கடி சிலம்பின் பெயரை சொல்லி சண்டை வந்தது. அன்றைக்கு பொண்ணு கோபித்து கொண்டு போனதோடு அவருக்கு முன் சிலம்பின் பெயரை, சிலம்பின் வீட்டு ஆட்கள் பெயரையும் மனைவி மகள் என இருவரும் எடுக்கவில்லை. பொன்னுசாமிக்கு எப்படி பூவரசி மனதிலிருந்து சிலம்பின் பெயரை நீக்குவது என்று கவலைதான் இப்பொழுதெல்லாம் அதிகம் உள்ளது. நெருங்கிய சில நண்பர்களுடன் அதை பகிர்ந்து கொள்ள, என்ன பண்ணி இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்க? பொம்பளை புள்ள பாவம் இல்லையா? அது எப்படா மாமனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ போறோன்னு நினைச்சிட்டு இருக்கு. பூவை பத்தி தான் தெரியுமில்ல. அந்த பையன் சிலம்புக்காக என்ன வேணும்னாலும் பண்ணும். சின்ன வயசுல இருந்து 2 வீட்லையும் ஆசையா சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இப்போ சொன்னா மறந்துடுமா? உனக்கும் லிங்கத்துக்கும் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு என் பொம்பளை புள்ள ஆசையை குழி தோண்டி புதைக்க பார்க்குற? இல்லை கருப்பையா, கண்டிப்பா இந்த புள்ள கஷ்டப்படும். எனக்கு என்னமோ அந்த குடும்ப பழசெல்லாம் நினைச்சு பார்த்து பூவை அவங்க வீட்டுக்கு மருமகளை ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு தோணுது. கடைசி வரைக்கும் என் புள்ள கல்யாணமாகாம இருந்தா என்ன பண்ண முடியும்? இப்பவே மனசுல உள்ள ஆசையை களைச்சிட்டு வந்தா நல்லது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுடும். கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம கைக்கு மீறுற விஷயத்த நம்ம கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும். மனசுல எதையும் வச்சுக்காத, பொறுமையா இரு.
நண்பர்களிடம் பேசிவிட்டு பொன்னுச்சாமி வீட்டுக்கு வர பூவோ சந்தோஷமாக ஓடி வந்தால் சிலம்பு ஃபோன் செய்ததாக. இப்பொழுதெல்லாம் நாகராஜன் மீதான எண்ணங்கள் சுசீலாவுக்கு மாற ஆரம்பித்திருந்தது. நல்ல விதமாக 2 வார்த்தை அவரிடம் பேசும் அளவுக்கு தைரியமும் கூடியிருந்தது. அவர் எதுவும் கடிஜோக் சொன்னால் சிரிக்கும் அளவுக்கு சுசீலா இருக்க, பக்கத்தில் உள்ளவர்கள் ஏற்றிவிட்டதன் பேரில் இன்றைக்கு சுசீலா மாலை ஆபீஸ் முடிந்து கிளம்பும் வரை காத்திருந்தார் நாகராஜன். அவளும் அவரை கடந்து போக, உங்க வீட்டு பக்கம் உள்ள கோவிலுக்கு தான் நான் போறேன், வரியா சுசீலா என கேட்க, இவளும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக வண்டியில் ஏறி அமர்ந்தாள். வீட்டுக்கு போகும் வழியெல்லாம் அவளை பற்றி கேட்டுக்கொண்டே வந்தவர் அவளது அம்மா கதை, அவளை இன்னொரு வயதானவர் திருமணம் செய்து கொள்ள இருந்த கதை, அகிலாண்டேஸ்வரி வந்து காப்பாற்றியது என எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டார். அவளும் எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க, போகும் வழியில் சூப் கடையில் நிறுத்தியவர் அவளுக்கும் தனக்கும் என சூப் வாங்கி கொண்டு சாப்பிடச் சொல்ல, அவளோ இந்த ஹோட்டலை பார்த்து மிரண்டு மிரண்டு விழித்தாள். இங்க பாரு சுசீலா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர பழகிக்க. வாழ்க்கை ஒரு டைம் தான், அதுல வாழ்ந்து பார்த்துடணும். எப்போ பார்த்தாலும் கண்ணை கசக்கிக்கிட்டே சோக கீதத்தை வாசிச்சுட்டு இருந்தா உன்னால எதையும் அனுபவிக்க முடியாது. உலகத்துல நாம சந்தோஷப்பட்டு அனுபவிக்க நிறைய விஷயம் இருக்கு. அதுல உன்னோட தாழ்வு மனப்பான்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இரு, சரியா? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு தான். நான் என் பொண்டாட்டி 2 பேரும் கோவிலுக்கு போறோம். நீ நேரம் இருந்துச்சுன்னா வரியா? உங்க மனைவி தப்பா எடுத்துப்பாங்களே சார். அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டா. இருந்தாலும் என இழுக்க ஏதேதோ பேசி அவளுக்கு சமாதானம் சொன்னவர் அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டார். அன்றைக்கு போல் இல்லாமல் இன்றைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அவசரமாக பக்கத்தில் இருந்த பெட்டி கடையில் ஓடிப்போய் பால் பாக்கெட், காஃபி பவுடர் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தவள் காஃபியும் போட்டு கொடுக்க, அதை பாராட்டி குடித்துவிட்டு போகும்போது தலையை அசைத்து அவள் தோளில் தட்டி, கவனமா பார்த்துரு, எதுவும் பிரச்சனைனா எப்போ இருந்தாலும் எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளு, எதுக்கும் தயக்கப்படாத, உன் ஃப்ரெண்டு மாதிரி என்ன நினச்சிக்கோ என சொல்லிவிட்டு அவர் போக வாசலில் வந்து நின்றார் அகிலாண்டேஸ்வரி. எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற சார், அன்னைக்கு இவர் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணினார் என தகவல்களை எல்லாம் சுசி சொல்ல, அகிலாண்டேஸ்வரியின் பார்வை நாகராஜனை மேலிருந்து கீழ் வரை அப்பட்டமாக பாய்ந்தது. அவரோ சூழ்நிலையை சமாளிக்கும் பொருட்டு, நீங்க தான் ஓனர் அம்மாவா? சுசீலா சொல்லுச்சு. நீங்க தான் வந்து தக்க சமயத்தில் உதவி பண்ணுறதா? ரொம்ப நன்றிமா. யாரும் இல்லாத பொண்ணு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கே தான் கோவில்புரம் தெரு, ராமமூர்த்தி வக்கீலோட மச்சின. வீட்டுக்கார அம்மாவை கூட்டிட்டு இன்னொரு நாள் வரேன். ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்ததுனால நான் மட்டும் வந்துட்டேன். என் பிள்ளைங்க பொண்ணு எல்லாம் ஃபாரினில் செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு சுசீலாவை பார்க்கும்போது நல்ல பொண்ணு மாதிரி இருந்துச்சு. ஏதாவது உதவி சுசீலாவுக்கு வேணும்னா செய்யுங்கம்மா. என்னையும் நீங்கள் உதவிக்கு எப்போ வேணும்னாலும் கூப்பிடுங்க என அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட நல்லவர் வேஷம் போட்டு அவர் வெளியேற, அகிலாண்டேஸ்வரியும் பார்வையை மாற்றாமல் கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப சந்தோஷம், பார்த்து போயிட்டு வாங்க என்பதோடு முடித்து கொண்டார். இந்த பொம்பளை நம்மளை நம்புனாளா இல்லையா? நம்பின மாதிரி தானே பேசணும். அவசரப்பட்டுட்டு மச்சான் பேரை வேற சொல்லி விட்டுட்டோமே. பரவாயில்ல, அப்பதான் நம்பிக்கை வரும் என நினைத்து கொண்டு சீக்கிரம் இந்த அகிலாண்டேஸ்வரி இடத்திலிருந்து சுசீலாவை மாற்ற வேண்டும், இல்லையென்றால் சுசீலாவை நம் வழிக்கு கொண்டு வரணும். அடுத்து என்ன பண்ணலாம் என்ற யோசனையோடு வீட்டிற்கு போனார். அன்றிரவு படுக்கையில் படுத்திருந்த நாகராஜனது பக்கத்தில் வந்திருந்த கிருஷ்ணவேணியும், ஏங்க, ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போற சாப்பாடு நீங்க மட்டும்தானே சாப்பிடுவீங்க, நம்ம டிஃபன் பாக்ஸ் வேற யாரும் தொடுவாங்களா என கேட்க, ஏன் கேட்குற, என்னாச்சு என அவர் பதட்டமாக, இல்ல நீலா சொன்னா டிஃபன் பாக்ஸ் கழுவும் போது ஏதோ ஒரு நீளமான முடி அதில் மாட்டி இருந்துச்சான். இல்லையே, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி தானே எடுத்துட்டு வந்தேன். இல்லைங்க, நீங்க தானே டிஃபன் பாக்ஸ் கழுவுறீங்க, அதில் எப்படி அவ்வளோ பெரிய ஹேர் வரும், அதுவும் ஒரு பொண்ணோட முடி மாதிரி இருந்துச்சுன்னு நீலா தான் சொன்னான். சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் நான் கழுவல, ஆடிட்டிங் வராங்கன்னு ஃபோன் வந்துச்சு. அதனால டிஃபன் பாக்ஸை அங்கே இருக்கிற பியூன் பொண்ணை கழுவ சொன்னேன். அந்த பொண்ணு தான் கழுவுச்சு. நாளைக்கு போய் கேட்குறேன், ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட ஒழுங்காக கழுவ தெரியாதான்னு. அதெல்லாம் வேணாம், ஏதோ அவசரத்துக்கு அந்த புள்ள கழுவி கொடுத்துருக்கு, அதை போய் ஏன் கேட்டுக்கிட்டு என்பதோடு மனைவி முடித்து கொள்ள, தப்பித்தோம் என்ற நினைப்போடு ஒரே நாளில் அகிலாண்டேஸ்வரி, கிருஷ்ணவேணி எத்தனை பேரைத்தான் சமாளிப்பது? வேலை கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் போல, சீக்கிரம் முடிச்சிடணும் என நினைத்து கொண்டே படுத்தார் நாகராஜன். அத்தியாயம் 10. ரகுவோ மாதவனிடம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாயிருடா, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா தனக்குன்னு ஒரு வாழ்க்கையே வேணான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. சீக்கிரம் அவளுக்கு நல்லது நடக்கணும். நானும் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ அடிக்கடி அவளை தொந்தரவு பண்ணி அதை எங்க வீட்டாளுங்க யாராவது பார்த்துட்டா, இல்ல வேற யாராவது பார்த்தவங்க சொல்லிட்டாலும் அவளுக்கு தான் பிரச்சனை. நீ கொஞ்சம் அமைதியா இருடா என்றான் பொறுப்புடன். இல்லடா, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தா அவங்களுக்கு என் நினைப்பு எப்படி வரும்? கொஞ்சம் பேச முயற்சி பண்ணாதானே நான் அவங்கள எவ்வளோ லவ் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியும். உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நீ நந்துவோட நிலையிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. காதலிச்சு கல்யாணம் பண்ணி கணவனை இழந்து நிற்கிறா. கையில் 6 வருஷம் பையன் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒருத்தர் லவ்னு சொல்லிட்டு வந்தா அவளுக்கு என்ன தோணும்? நீ ஒரு பொறுக்கி மாதிரி தான் தெரிவே.
லவ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுற மைண்டில் அவள் இப்போ இல்லை. அதனால் கல்யாணத்தை முடிப்பதற்கான வழி என்னவோ அதைத்தான் நாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவளுக்கு முதல்ல 2வது கல்யாணம் பண்ணணுங்கிற நினப்பு வரணும். அதுக்கப்புறம் அவள் முடிவெடுக்கணும். அப்புறம் ஓ மேலேயும் கொஞ்சம் இஷ்டம் வரணும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும்னா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். சரிடா, நான் தினமும் வந்து தொந்தரவு கொடுக்கல. தூரமாக வந்து பார்த்துட்டு போகிறேன். அவங்களுக்கு என்னைக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அன்னைக்கு பேசிக்கலாம். ஆனால் வீட்டில் சூழ்நிலையை நீ கொஞ்சம் மாற்றி வைடா. அப்போ தான் அம்மா வந்து வீட்டில் பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரிடா, நான் முயற்சி பண்ணுறேன் என்று ரகுவுக்கு வீட்டில் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என தெரியவில்லை. அந்த வீட்டை பொறுத்தவரை நந்தினி என்பவள் வேண்டா வெறுப்பாய் அந்த வீட்டில் தங்கி இருக்கும் ஒரு நபர். வீட்டு வேலைகளை இலவசமாக செய்து கொடுக்கும் ஒரு வேலைக்காரி, சமையல்காரி, தோட்டக்காரி என்பதுதான் அவர்கள் நினைப்பு. அதோடு அவர்களது மனநிலைக்கு ஏற்ப திட்டி தீர்த்து கொள்ளும் ஒரு பெண், அவ்வளவுதான் நந்தினி. அவர்களிடம் போய் நந்தினிக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும், அவளுக்கும் மனது இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது என பாடம் எடுத்தால் அதற்கு அவள் பாடையில் போவதே மேல் என அதற்கு வழிவகை செய்து விடுவார்கள் அவன் வீட்டு ஆட்கள். நேரம் பார்த்து பேசலாம் என இவன் காத்திருந்தான். அதுவரை மாதவன் வழியாக எந்த பிரச்சனையும் நந்தினிக்கு வரக்கூடாது எனத்தான் மாதவனிடம் பேசி முடித்தான். அவனுக்கு மட்டும் ஆசை இல்லாமல் இல்லை, நந்தினியின் வாழ்வு நன்றாக அமைய வேண்டும் என. ஆனால் என்ன செய்ய, சூழ்நிலை என்ற ஒன்று இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ரகுவின் வீட்டில் முத்துலட்சுமி மகனின் யோசனையான முகத்தை பார்த்து, என்னப்பா, என்ன ஒரே யோசனையா இருக்கு? அடுத்த வாரம் உனக்கு பொண்ணு பார்க்க போகணும், ஞாபகம் இருக்கா இல்லையா என்றார். இப்ப ஏம்மா, என்னடா இப்படி சொல்லிட்ட? ஏற்கனவே நாம அனுபவிச்சது கொஞ்சமா நஞ்சமா? அதெல்லாம் சரியாக உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். எனக்கு பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆள் நம்ம வீட்டில் இருக்காங்களே அம்மா. யார? பிரசாத்தை சொல்றியா? அவனை குடி சிகரெட்டுன்னு இருக்கான். அவனுக்கு யாரு பொண்ணு கொடுக்க போறாங்க? அம்மா, நான் பிரசாத்தை சொல்லல. வேற யாரு கல்யாணம் பண்ற மாதிரி இந்த வீட்டில் இருக்கா என்றவர் புருவத்தை சுருக்கி, நீ திரும்ப அந்த நந்தினி பேச்ச ஆரம்பிச்சு எதுவும் பண்ணாதடா. அவளால நாம அனுபவிச்சது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவமானப்பட்டு நின்னதெல்லாம் மறந்து போச்சா? தேரை இழுத்து தெருவில் விட்டுடுவா அவ. அவளை பத்தி நீ யோசிக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போறோம். அந்த பொண்ணை தான் பேசி முடிக்கணும். கிளம்பி வர்ற வழியை பாரு. கடைசி நேரத்தில் வந்து வேலை இருக்கு, மறந்துட்டேன், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. அம்மா, நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்களேன் என அவன் ஆரம்பிக்க, முத்துலட்சுமி அங்கிருந்து நடையை கட்டினார் காதில் வாங்காமல். அன்னலட்சுமி, பிரசாத் இருவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அடுத்த வாரம் அவனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அது செட் ஆகி அவன் கல்யாணம் பண்ணிட்டானா அடுத்து அண்ணன் மகனுக்கு தான் கல்யாணம்னு அண்ணன் சொல்லுவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் சிகரெட்டு தண்ணி எல்லாம் தொடாம இருடா. அதெல்லாம் இருக்கட்டும். பார்க்க போற பொண்ணு என்னோட பார்வதியா இருக்கணும்னு புரியுதா இல்லையா? அந்த பொண்ணு இன்னும் உன்கிட்ட பேசிட்டு இருக்காடா? அதெல்லாம் ஒத்துப்பா. பேசிட்டு தான் இருக்கா. நான் குடிக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறேன்னு 2 வாரமா பேசல. கல்யாணம் அவளைதான் பண்ணுவேன், பண்ணலைன்னா அவ தலையை வெட்டி தனியா கொடுத்துட மாட்டேன் என சவடலாக பேச, பெற்ற தாயோ, அதான பார்த்தேன், என் புள்ள சோன போயிடுமா என்ன என பெருமைப்பட்டு கொண்டார். ஆமாமா, விதை ஒன்று போட்டா சொர ஒன்னா முளைக்கும் என சொல்லியபடி அவளது கணவர் சுப்பிரமணி வர, இங்க பாருங்க, ரகுவுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. சபேஷன் அண்ணா எல்லாத்தையும் சரியா பண்ணிடுவாரு. நீங்க ஏதாவது சொதப்புனீங்க அவ்வளோதான். பிரசாத்துக்கு அந்த பார்வதி புள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது அண்ணன்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டியாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிம்மா, நீ சொல்லி என்னைக்கு நான் மறுத்து பேசியிருக்கேன்? அதானே, யாரையாவது மறுத்து பேசி இல்லைன்னா கொஞ்சம் சத்தமா பேசியிருந்தா நான் ஏன் இந்நேரம் என் அண்ணன் வீட்டில் உட்காந்துருக்க போறேன் என பழைய சங்கதியை அன்னலட்சுமி ஆரம்பிக்க, கணவரோ அந்த இடத்திலிருந்து எழுந்து விட்டார். ஏதாவது சொன்னா உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவீங்க, நாங்க தானே உட்காந்து எல்லாத்தையும் சுமக்கணும் என அடுத்து இன்னும் ஆரம்பிக்க, சுப்பிரமணியும் எனக்கு பசிக்குதுமா என அங்கிருந்து நடையை கட்டினார் வேகமாக. பிரசாத் அவன் காதலித்த பெண்ணிற்கு தொடர்ந்து ஃபோன் செய்து கொண்டே இருக்க அவளோ எடுக்கவே இல்லை. அவளது ஃபோன் அடித்துக்கொண்டே இருக்க அவளது வீட்டில் ஆட்கள் குழுமி இருந்தனர். வந்திருந்த பெரியவர்களில் ஒருவர் பெண்ணை அழைத்து வர சொல்ல, பார்வதி உடை, சிகை அலங்காரம் என அவர்கள் முன்பு காஃபி கப்புகளோடு போய் நின்றாள். பார்க்க வேண்டிய மாப்பிள்ளையும் பெண்ணை பார்த்து பிடித்து விட்டது என சொல்லி நிச்சயத்திற்கு தேதி குறித்து கிளம்பி போனார்கள். பூவரசி முகமிருந்த சந்தோஷத்தில் பாதி கூட பொன்னுச்சாமிக்கு இல்லை. என்ன பூவு, இப்ப எதுக்காக ஃபோன் பண்ணாங்களாம்? உங்களுக்கு தான் மாமா ஃபோன் போட்டாராம். ஃபோன் போகவே இல்லையாம். அதான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க சிலம்பு மாமா. அதுக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்க அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து சொல்ற? அப்புறம் பேசிக்கலாம் என போக, அப்பா அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல, பேசுங்க என மகள் பேசிக்கொண்டே இருக்க கடுப்போடு வாங்கி ஃபோன் போட்டார் லிங்கத்துக்கு. என்னப்பா பொண்ணு, எதுவும் கோவமாக இருக்கே எங்கள் மேலே? ஒரு ஃபோன் கூட பண்ணலை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. என்னன்னு சொல்லுலிங்கோ, என்னாச்சு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா, இடத்த குத்தகைக்கு விட்டுருந்தோம்ல, 2 மாசமா வாடகையும் வரல. ஃபோன் பண்ணால் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் அதை மட்டும் என்னன்னு பார்த்து சொல்லேன். எதுக்கு லிங்கோ, நான் போய் வீணா இதில் தலையிட்டுக்கிட்டு இப்போ நான் போய் கேட்டால் நான் என்ன இதுக்கு ஓனரான்னு அவன் கேட்பான்.
அதோட ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உன்கிட்ட வந்து நின்னோம். ஆனா நீ அதை பத்தி யோசிக்கல. இப்போ உனக்காக போய் நான் அதை கேட்டா ஊருக்கு நானே எதிரான ஆள் மாதிரி ஆயிடும். நீ இந்த ஊருக்குள்ள இருக்க போறதில்ல. நான் இங்க தான் லிங்கம் இருக்க போறேன் என மனதில் உள்ளதை அப்படியே பட்டன்னு சொல்லிவிட்டார் பொன்னுச்சாமி. என்னப்பா பொண்ணு ரொம்ப கோவமாயிட்டியாப்பா? அப்ப எனக்கு கொஞ்சம் வாடகை பணம் தேவையா இருந்துச்சு. குத்தகைக்கு விட்ட பணம் நல்லபடியா வந்துச்சு. என்னாலயே சமாளிக்க முடிஞ்சுது. அதோட ஊர் உலகத்துல சாராயம், கல்லெல்லாம் விக்காமையா இருக்காங்க. இங்க நம்ம ஊர்ல கிடைக்கலைன்னா பக்கத்துல போய் வாங்கி குடிக்க போறாங்க. குடிக்கிறவன் குடிச்சிட்டு தான் இருக்கான். விக்கிறவன் வித்துட்டு தான் இருக்கான். அதை நம்மளால மாத்த முடியாது. ஏதோ குத்தகைக்கு விட்டதுல எனக்கு கொஞ்சம் பணம் நல்லபடியா வந்துச்சு. அதனால தான் நான் அதை கண்டுக்கல. ஆனா இப்போ முதலுக்கே மோசங்கிற மாதிரி குத்தகை பணம் வரதே இல்ல. நீ கொஞ்சம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு என்னன்னு வந்து சொல்லுப்பா. சரி என சொன்ன பொண்ணு அமைதியாக இருக்க மகளோ அரிக்கத் தொடங்கினாள். அப்பா, மாமா தான் ஏதோ அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. நீங்களும் அதையே பண்ணாதீங்க. என்னதான் ஆனாலும் அவங்க நம்ம சொந்தம்னு புரிஞ்சு நடந்துக்கோங்கப்பா என தந்தைக்கு புத்தி சொல்ல, அவரோ இந்த மாமா பைத்தியம் உனக்கு எப்ப தீருமோ என வாய்விட்டு சொல்லிவிட்டு கிளம்பினார். அக்கம் பக்கத்து ஆட்கள் யாரும் லிங்கத்துக்கு சாதகமாக எந்த விஷயமும் செய்ய முடியாது என சொல்ல, தனி ஆளாக பொன்னுசாமி கிளம்பி போனார் மாரியப்பனை பார்க்க. இவர் போய் பேச அவனும், நான் கள்ளச்சாராயம் காய்க்கும் போது அந்த லிங்கம் எதுவும் சொல்லல. இத்தனை நாளா அந்த இடத்த நான் தானே பராமரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு அவனுக்கு வாடகை கொடுக்கணும்? அவன்கிட்ட இல்லாத காசா? நல்ல பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கான். அப்புறம் எதுக்கு அவனுக்கு காசு? நான் கஷ்டப்பட்டு போலீஸுக்கு மாமூல் கட்டி ஊர் மக்களை சமாளிச்சு பல பேரை சமாளிச்சு அந்த காட்டை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்கேன். குத்தகைன்னு சொல்லி இத்தனை மாசமா அவனுக்கு சரியா தான் பணம் கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே ஏன் கொடுக்கணும்? இனி அந்த இடம் என்னோடது, அவ்வளோதான். அவன் எனக்கு 3 வருஷத்துக்கு முழுசா குத்தகைக்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்கான். நானும் அவனும் அதுல கையெழுத்து போட்டிருக்கோம். இப்போ எனக்கு குத்தகை பணம் கொடுக்குற அளவுக்கு மைண்ட் இல்ல. கொடுக்க முடியாதுன்னு போய் சொல்லு. அதோட அவனுக்கு கொடை பிடிச்சுக்கிட்டு சொல்ற மாதிரி எந்த விஷயத்தையும் என் பக்கம் வந்து சொல்லிடாத. நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அது எப்படிப்பா? இடம் லிங்கத்தோடது. குத்தகை பணம் நீ கொடுக்கணும். அப்படித்தான் பத்திரம் எழுதியிருக்கு. ஆனா நீ இப்படி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யோ, சொல்றது புரியல. பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. நீ என்ன அவனுக்கு எடுப்பா? வந்து அவனையே பேச சொல்லு என திமிராக சொல்ல, பொன்னுச்சாமியும் முயன்றவரை முடிந்து பார்த்தார். இங்க பாரு மாறி, அப்புறம் நாங்க போலீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கும். பாத்துக்கோ. ஏதோ லிங்க முகத்துக்காக தான் நாங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கோம். அது அவனோட இடம். நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணணும்னா கண்டிப்பா போலீஸ்க்கு போவோம். ஓ, சாரு போலீஸ்க்கு போவீங்களோ? டேய், இங்க பாருங்கடா, சாரு போலீஸ்க்கு போறாராம் என சொல்லி பொன்னுச்சாமி அருகே வந்தவர்கள் அவரை இழுத்து பிடித்து வெளியில் தள்ளி கதவை சாத்த அவருக்கோ பயங்கர கோபம். ஆனாலும் இதற்கு மேல் பிரச்சனை செய்தால் வீணாக இன்னும் அவமானப்பட நேரிடும் என அமைதியாக வீட்டுக்கு வந்தார். வந்ததும் பூவரசி நச்சரித்து என்ன என்ன என கேட்க அவரோ மனைவியிடம் பொறுமையாக நடந்ததை சொன்னார். இங்க பாருங்க, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. அவங்க இடம், அவங்க பிரச்சனை, அவங்க பணம், அவங்க நேரா வந்து பாத்துக்கிட்டோம். நாம எதுக்கு இதுல தலையிடணும்? இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதனால அமைதியா இருங்க. என்னம்மா நீ இப்படி சொல்ற? மாமா நம்மளை நம்பித்தானே ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. இது சரியா செஞ்சு முடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. நீ ஏன் அப்பாவை ஏத்தி விட்டுட்டு இருக்க? இங்க பாரு, நீ வாயை மூடிட்டு. இது எனக்கும் என் புருஷனுக்குள்ள பேச்சு. இதுல நீ தலையிடாத. நீ சும்மா இருமா. எப்ப பார்த்தாலும் அப்பாவை ஏத்தி விட்டு அவரை மாமா குடும்பத்துக்கு எதிராக மாத்துறதே நீதான். அப்பா, நீங்க மாமாவை வர சொல்லுங்க. 2 பேரும் போய் பேசுங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லைனா நீங்க இன்னொரு டைம் அந்த மாதிரி நல்ல மனநிலையில் இருக்கும்போது போய் பேசுங்க. வேறு வழி இல்லாமல் மகளிடம் சரி என சொன்னார். என்ன சார், உங்க வீட்டம்மா வராங்கன்னு சொன்னீங்க, யாரையும் காணோம்? நானும் அதே வருத்தத்தில் தான் இருக்கேன் சுசீலா. என் வீட்டம்மா கிளம்புறப்ப தான் வீட்டுக்கு தூரம்னு சொல்லி இருந்துட்டாங்க. சரி, கோவிலில் வேண்டுதல் வச்சாச்சு. போகலைன்னா சாமி கொத்தமாகிடுன்னு சொல்லி என்னை மட்டும் அனுப்பிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் நீ வரேன்னு சொல்லி. அதான் சுசீலா வராளே, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சா. உனக்கு என் கூட சாமி கும்பிட்றதுல எதுவும் பிரச்சனை இல்லையே? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சட்டன்னு அவளது மண்டையில் கொட்டியவர், கோவிலில் நின்று ஐயோன்னு சொல்லக்கூடாது என்றார். அவளும் மண்டையை தேய்த்து கொண்டு அவரோடு உள்ளே போக, சாமி பேருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு இருவரும் கோவிலை சுற்றி வந்துவிட்டு அமர்ந்தார்கள். ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் என அவர் சொல்ல, அவளோ கொஞ்சம் தயங்கினாள். அட வாமா என அவளது கையை பிடித்து இழுத்து நிறுத்தி போட்டோ எடுக்க அவளோ அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றாள். போட்டோ எடுத்தவர் அவளை பற்றி கேட்டுக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்க அவளும் அவரது குடும்பம் பற்றி கேட்டாள். பிள்ளை 2ம் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தானும் மனைவி மட்டும் இங்கிருப்பதாக சொல்லி வருத்தப்படுவது போல நடிக்க அவளும் ஆறுதல் சொல்லும் சுசீலாவின் கையருகில் இருக்கவும் அதை பிடித்து கொண்டார். ஏதோ உன்ன மாதிரி ஆளுங்க கூட பேசி பழகிறதால தான் சில கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு இருக்கேன். பொண்டாட்டி முகத்தை பார்க்க முடியல. எப்போ பிள்ளைங்க வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. கஷ்டமா இருக்கு. அதனால தான் அடிக்கடி வெளியில கிளம்பி வந்துடுவேன். வருத்தப்படாதீங்க சார். உங்க பிள்ளைங்க சீக்கிரம் வந்து உங்களை பார்ப்பாங்க. உன்ன மாதிரி ஆளுங்க சொல்ற ஆறுதல் தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு என அவளது தோளை தட்டி கொடுத்து இருவரும் கோவிலை விட்டு கிளம்பினார்கள். வழியில் இருந்த 2 கடையில் அவளை நெயில் பாலிஷ், பொட்டு எல்லாம் எடுத்துக்கொள்ள சொல்ல அவளோ வேண்டாம் என்று சொன்னாள்.
ஐயோ, என் வீட்டுக்காரம்மா தான் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. வாங்கிக்க என சொல்லி அவளுக்கு பிடித்த பலவற்றை வாங்கி வாங்கி கொடுத்தார். அன்றைக்கு மதியத்திற்கு நல்ல அசைவ உணவகத்திற்கு அழைத்துச் சென்று அவள் அவ்வளவு தடுத்தும் அசைவ உணவு பலவற்றை ஆர்டர் செய்து அவளுக்கு கொடுத்தார். இதில் பல உணவுகளை அவள் சாப்பிட்டதே இல்லை. ஒவ்வொன்றையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்து அவர் பில் கொடுக்க இவளோ அசந்து போனாள். இவ்ளோ வந்துருச்சா? ஐயோ, என்னால் உங்களுக்கு எவ்வளோ செலவு என முகத்தை வேறு பாவமாக வைத்துக்கொள்ள, அட அசடு என அவள் கன்னத்தில் தட்டியவர் பில்லை கொடுத்துவிட்டு அவளை வெளியே கூட்டி வந்தார். அடுத்து ஐஸ்கிரீம் பார்லர் அவள் வேண்டாம் என்று சொல்லி சொல்லி அத்தனை முறை தோற்றுவிட்டாள். அவரும் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு அவள் சாப்பிடும் அழகை அவளுக்கு தெரியாமலேயே ரசித்துக் கொண்டிருந்தார். அவரது எண்ணங்கள் பல எங்கெங்கோ போக ஒரு மர்ம சிரிப்பும் அவரது முகத்தில் இருந்தது. அடுத்ததாக வீட்டுக்கு கொஞ்ச தூரம் முன்னவே இறக்கிவிட்டவர், அகிலாண்டேஸ்வரி அம்மா எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல, அதுதான் என சொல்லி அவளுக்கு பாய் சொல்லி கிளம்பி போனார். சுசீலாவுக்கு அவளை இப்படி கவனித்துக் கொள்ள எல்லாம் ஆள் இருந்ததே இல்லை. முதல் முறை அவள் வெளியில் போனது அவளுக்கு பிடித்தது, எல்லாம் கிடைத்தது என எல்லாவற்றையும் நினைத்து சந்தோஷப்பட்டாள். இன்றைய நாள் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போனது போல உணர்வு. அவள் கையை தொட்டது, தோளை தொட்டது, கன்னத்தை தொட்டது என எல்லாமே பாசத்தின் வெளிப்பாடாக மட்டுமே அவளுக்கு தெரிந்தது. பிள்ளைங்க 2 பேரும் ஃபாரின்ல இருக்காங்க, அதனால தான் அவரு நம்ம கிட்ட பிள்ளைங்க மாதிரி பழகுறாரு என அவள் நினைத்திருக்க, அவரோ இந்த ஒரு செல்ஃபியை வச்சு என்ன பண்ணேன்னு பாரு, பரவாயில்ல கையை தொடுற அளவுக்கு வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா எல்லாம் ஓகே ஆயிடும் என சந்தோஷமாக வீட்டிற்கு போனார். அங்கு நீலாவோ கிருஷ்ணவேணியிடம் நம்ம ஐயாவை வேற பொண்ணு கூட கோவில்ல பார்த்தேன் என வத்தி வைத்து விட்டு போயிருந்தாள்.